பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் பாரிக் வ ஸல்லிம். நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஹஸரத் நம்ம ஷேக் நாயகத்துடைய தர்பார்லேயே அவங்க இருக்கிறாங்க. கடந்த 3 வருஷங்களாக அங்கே அரபி மதரசா இருக்கு, ஜாமியா இலாஹியாத்தே நூரியா. அந்த மதரசாவில் அவங்க முதரிசா இருக்கிறாங்க. அதாவது மௌலவி சனது வழங்கக்கூடிய ஆலிம்களை உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம ஷேக் நாயகத்துடைய மதரசாவில் அவங்க முதரிசா இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஆரம்பமா பேசுறாங்க, பயான் செய்தார்கள். அதுல லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய அந்த திருவசனங்களை ஓதி அதற்கு தஃப்சீராக அழகாக சொன்னாங்க. அவங்களுடைய கருத்து என்ன அதுல, அது உங்களுக்கு நான் மற்ற சில சம்பவங்களை கொண்டு விளக்கிப்படுறேன். அதாவது ஒரு பெரிய கருத்து, அதாவது தத்துவ மேதைகள் ஆரிஃபீன்கள் சொன்ன கருத்து அது ஹஸரத் அவர்கள் அவங்க அதிகமா அங்கே இருந்து உருதுலேயே பேசி பழகிட்டதுனால இப்ப தமிழ்ல நமக்கு மத்தியில பயான் செய்யும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதனால அவங்களுடைய வாசகங்கள்ல நாமும் தவறுதலாக கருத்து கொண்டுட்டோம்னு சொன்னா நமக்கு கெடுதல். அதை தெளிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு அதை நான் திருப்புறேன். அதாவது புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் கொடுத்ததுக்கு காரணம் அவங்க சொல்லும் போது உம்மத்துடைய கவலை நாயகத்துக்கு அதிகமா இருந்துச்சு. உம்மத்தின் பக்கம் இருக்கக்கூடிய கவனத்தை திருப்பி தாம் பக்கம் திருப்பிக்கிறதுக்காக அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை கொடுத்தான் என்ற அந்த வாசகம் இருக்குங்களே, தங்களுடைய உள்ளங்கள்ல எங்கேயாவது வசுவாசம் உண்டாக்கிறதோ, அப்போ உம்மத்தை பத்தி சதா கவலை கொண்ட நபி, உம்மத்தின் பேர்ல உம்மத்தை பற்றிய பொறுப்புள்ள நபி, அவங்களுடைய கவனத்தை எப்படி அல்லாஹ் திருப்புவான் என்றெல்லாம் சிந்தனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தங்களுக்கு அந்த விஷயத்தை விளக்குறேன். அதாவது ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா பொதுவாக கருணை நபி அவர்களுடைய கவனம் சதா தம் பக்கம் இருக்கிறது அல்லாஹு தஆலா விரும்புறான். அதனாலேயே ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஒளிவிலிருந்து, தன்னுடைய நூறிலிருந்து அருமை நாயகத்துடைய நூரை படைத்து அதை பல லட்சக்கணக்கான வருஷங்கள், லட்ச வருஷங்கள் தன் முன்னிலையில் வைத்து அல்லாஹு தஆலா தானே தரிசித்துக் கொண்டிருந்தான் என்பது ஹதீஸ் ஷரீஃபிலிருந்து தெரிய வருகிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா நபி அல்லாஹ் முந்தி என்ன படைச்சான்னு கேட்டதுக்கு அருமை நபி அவர்கள் யா ஜாபிர் அவ்வளவு மா கலக்கல்லாஹு நூறு நபிக்கு தான் சொன்னார். முந்தி அல்லாஹு தஆலா படைச்சது உங்க நபியுடைய நூறத்தான் அல்லாஹ் படைச்சான்னு சொன்னார். அதை அல்லாஹு தஆலா தன் முன்னிலையில வச்சு, அதாவது முன்னிலை பின்னிலைங்கிறதெல்லாம் உங்களுக்கு விளக்கறதுக்காக சொல்றேன். ஆக ஹக்கு தஆலா தன்னுடைய கவனத்துல வச்சு அதை தானே பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருந்தா தன்னுடைய ஹபீப் அல்லாஹ். அப்படி இருக்க அந்த நபி அவர்களை எல்லா நபிமார்களையும் அனுப்பி கடைசியாக அல்லாஹு தஆலா அனுப்பி உம்மத்தின் பக்கமாக அந்த நபியுடைய கவனத்தை, அதாவது அடியார்கள் பக்கம் அந்த நபியுடைய கவனத்தை அல்லாஹ் தான் திருப்பி வச்சான். எதற்காக திருப்பி வச்சான் அல்லாஹு தஆலா? தன்னை மறப்பதற்காக அல்ல. அதாவது தன்னை மறந்த அல்லது தன்னை அறியாத அடியார்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பி வைப்பதற்காக நபியுடைய கவனத்தை உம்மத்தின் பால் அல்லாஹ் திருப்பி வைத்தான். இதுதான் உண்மை. அது மற்றபடி அல்லாஹ்வுக்கு பிரியம் என்ன? சதா நபி அவர்கள், அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் கவனம் எல்லாம் அல்லாஹ் பக்கமே இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய பிரியம். என்றாலும் கருணை கடலான அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கிருபை கூர்ந்து, அடியார்கள் மீது பாசத்தினால நபி அவர்கள் அல்லாஹு தஆலா அனுமதி அளித்தான் உம்மத்தின் பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்வதற்காக. இதுல மசலா தவஜ்ஜோ பஹக், தவஜ்ஜோ பகைர ஹக், அல்லது வேற ஒரு அடிப்படையில் சொல்லுவாங்க தவஜ்ஜோ இலல் ஹக், தவஜ்ஜோ இலல் ஹல்க். அப்ப இதுல மசலாவே இருக்கு. விலாயத்துல தவஜ்ஜோ இலல் ஹக் இருக்கு. விளங்க முடியாதவர்கள் பின்னால கேட்டு விளங்கிக்க. விலாயத்துல தவஜ்ஜோ இலல் ஹக் இருக்கும், நுபுவத்துல தவஜ்ஜோ இலல் ஹல்க் இருக்கும். அதாவது ஒரு வலி சதா தன்னுடைய கவனத்தை அல்லாஹ் பக்கம் வச்சிருப்பார்.
ஒரு நபி தன்னுடைய கவனத்தை உம்மத்தின் பால் வச்சிருப்பார். அப்ப அதனாலேயே சூஃபியாக்களுக்கு மத்தியில சர்ச்சை இருக்கு. அப்ப நுபுவத்து உயர்ந்ததா விலாயத்து உயர்ந்ததா, அவர்களுக்கு மத்தியில சர்ச்சை. அப்ப அவர்கள் ஏகோபித்து முடிவுக்கு என்ன வர்றாங்க, ஒவ்வொரு நபியும் வலியாக இருந்து, அதாவது கபல நுபுவத், நுபுவத்துக்கு முன்னால் அவர்கள் வலியாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப வலியாக இருக்கக்கூடிய இந்த காலத்துல அவர்களுக்கு உம்மத்தை பத்தி சிந்தனை வர்றதே இல்லை. அதாவது சிந்தனை சொன்னா உம்மத்தின் பக்கம் தங்களுடைய கவனத்தை அவர்கள் திருப்பறது, உம்மத்தை சீர்திருத்தக்கூடிய அந்த கவலையை, அந்த பொறுப்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லைங்கிற கருத்து. மற்றபடி இப்போ நம்மளுடைய மகனார் நூறுல்லா சொல்லும் போது சொன்னாங்க, கருணை நபி அவர்கள் எந்த அளவுக்கு உம்மத்தின் மீது பாசம் கொண்டிருந்தாங்கன்னு கேட்டா, அவர்கள் மதல குழந்தையாக ஏனையில அல்லது படுக்கையில இருக்கிற காலத்து மதலை குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய உதடுகள் அசைஞ்சா, ஆமீனம்மா இந்த மதல குழந்தை என்ன சொல்றதுன்னு காது வச்சு கேட்பாங்களாம். அப்ப அவர் நூறுல்லா ஜோஷிட உணர்ச்சி வசமா சொல்லும் போது யார் ரப்பி யா உம்மத்தின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார். யார் ரப்பின்னு சொன்னாது வாஸ்தவம், யா உம்மத்தின்னு உம்மத்தை கூப்பிடையும், யார் ரப்பி உம்மத்தி என்று சொல்லுவார். என்னுடைய ரப்பே என் உம்மத்தை பத்தி கவலை. அதாவது ரெண்டு இடத்துலயும் அவர் யா போட்டு சொல்லிவிட்டார். அது உணர்ச்சி வசப்படும் பொழுது சில வாசகங்கள் சில வார்த்தைகள் கூடு குறைச்சலா வந்தது சகஜம். அப்ப அந்தபடி கருணை நபி அவர்கள் அனுப்பப்பட்டதே இந்த உம்மத்துக்காக, இந்த உம்மத்தை சீர்திருத்துவதற்காக, அல்லது இந்த உம்மத்துடைய கவனத்தை அல்லாஹின் பக்கம் திருப்புவதற்காக. அதனால அவர்களுடைய கவனம் உம்மத்தின் பக்கம் இருக்கிறது அல்லாஹு தாலா வெறுக்கையுது. ஆனா அதுல ஒரு ரகசியம் என்ன இருக்கு, உதாரணமாக திருமறையில நாம் அதிகமாக தொழுகையில ஓதக்கூடிய சூறாவில் ஃபைதா ஃபரகுத ஃபன்சபு வைலா ரப்பிக ஃபரகப், நபிய ஹபீபே நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நுபுவத்துடைய சேவையை, அதாவது அடியார்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவத்தை, தௌஹீதை, திருக்கலிமாவுடைய தத்துவார்த்தங்களை எத்தி வைக்கக்கூடிய அந்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றிய உடனே பகல் காலங்களில் கொஞ்சம் ஓய்வு கிடைச்ச உடனே உங்களுடைய முழு கவனத்தை என் பக்கம் திருப்பிக்கிங்க, ரப்பின் பக்கமாக நீங்க முழு கவனத்தை திருப்புங்க. அப்பவும் அல்ல அப்படித்தான் வச்சிருந்தான் நாயகன். அதாவது சுத்தமாக உம்மத்தின் பக்கமே கவனத்தை திருப்பிங்கன்னு வைக்க. இந்த ஆயத்துடைய அடிப்படையில சூஃபியாக்கள் மசாலா இஸ்திம்பாத்து செய்யறாங்க. பயானுல் குர்ஆன்ல அஷ்ரஃப் அலி மௌலானா மஸ்லாவை இஸ்திம்பாத்து செஞ்சு விட்டாங்க. எவ்வளவு பெரிய காமிலான ஷேகா இருந்தாலும், அல்லாஹ்வை மறக்காத எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், அவர் தன்னுடைய முரீதுகளுடைய சீர்திருத்தத்துக்காக முரீதுகள் பக்கம் கொஞ்ச நேரம் சேவை செஞ்சா, முரீதுகளுக்காக கொஞ்ச நேரம் அவர் வாது நசியத்து செஞ்சா, முரீதுகளோட பேசி பழகிக்கிட்டு இருந்தா, மறுபடி முரீதுகளை விட்டு ஒதுங்கி தன்னுடைய முழு கவனத்தை ஹக்களவுல செலுத்தி ஆகணுமா? ஏன் அப்படின்னு கேட்டா, கருணை நபி அவர்களுக்கு அந்த உத்தரவு அல்லாஹ் செஞ்சிருக்கும். அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப உம்மத்தின் பக்கம் கவனம் செலுத்தும் பொழுது நபி அவர்கள் நவுது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக காப்பாற்றுவானாக, ஏன்னா அப்ப உம்மத்தின் பக்கம் கவனம் செலுத்தும் போது நபி அவர்கள் அல்லாஹ்வை மறந்துட்டார்களா? இல்லவே இல்லை. அதாவது தவஜ்ஜோ இலல் ஹல்குல தவஜ்ஜோ இலல் ஹக்கு இருக்கு. அது எப்போ சாத்தியம்? அது மசாயில் விளங்கும் பொழுது. அதாவது கருணை நபி அவர்கள் சம்பூர்ணமாக அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருந்ததுனால, ஏன்னா அருமை நபி அவர்கள் சொல்லிவிட்டாங்க, வானா ஆதமுக்கும் பில்லா, உங்கள் அனைவரிலேயும் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்தது நான் தான் என்று சொன்னார். பாருங்க, சிலர் பயானில் ஒரு ஆலிம் தங்களுடைய பயானில் அதிகமாக தங்களுடைய உயர்வை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. ஹக்கு தஆலா திருமறையில சொல்லிவிட்டான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், இரையச்சம் உடையவர்கள் சங்கை மிக்க உலமாக்கள் தான் என்று அல்லாஹ் திருமறையில வரையறுத்து சொல்லிவிட்டான். அதனால உலமாக்களாகிய எங்களுக்கு தான் இரையச்சம் இருக்குன்னு சொன்னார். நான் சொன்ன ரொம்ப சந்தோஷம், ஹக்கு தஆலா குர்ஆன்ல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டான். ஆனா இந்த இரையச்சம் உங்களுக்கு இருக்கு என்பதற்கு ஆதாரம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய செயல்களை, உங்களுடைய சிந்தனைகளை, காரியாதிகள் உங்களுக்கு சாட்சியா இருக்கு. இரையச்சம் எப்போ வரும்? இரையச்சம் மனிதனுக்கு எப்படி வரும்? அதற்கு நான் அந்த ஆயத்து ஒண்ணுக்கு நீங்க ஹதீஸ வச்சு பாருங்கன்னு சொன்னேன். என்ன ஹதீஸ் சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்ப நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், இன்னமா அன அஹ்ஷாக்கும் பில்லா. சஹாபாக்களை பார்த்து அருமநாயகம் சொன்னாங்க, தோழர்களே உங்கள் அனைவரிலேயும் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் தான், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் தான் சொன்னாங்க, தன்னை சொன்னாங்க நாயகம். அப்ப அதற்கு காரணம் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க?
வைன்னமா அன அஹ்ஷாக்கும் வன்னமா அன ஆலமக்கும் பில்லா. அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நானாக இருப்பதற்கு காரணம் என்ன? உங்கள் அனைவரை விட அதிகமாக அல்லாஹ்வை அறிந்தவனும் நான் தான் என்று சொன்னார். அப்ப ஹஷியத்தினுடைய பினா, அதாவது இறையச்சத்திற்கு அடிப்படை என்னான்னு கேட்டார், அல்லாஹ்வுடைய மாரிஃபத்து தானே தவிர ஒரு மனுஷன் ஏவல் விலக்கலை மட்டும் அறிந்து கொண்ட காரணத்தினால அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துட முடியாது. ஏவல் இன்னதென்று தெரிந்து ஏவலுக்கு மாறு செய்து கொண்டு மனிதன் இருக்குகிறான். விலக்கப்பட்ட பாவ காரியங்களை பரிபூர்ணமாக தெரியாத மனிதனாக இருந்தாலும் மிகுதமான பாவங்களை மனுஷன் இது விலக்கப்பட்டது என்று தெரிந்துதான் இருக்கிறான். பொய் சொல்லுவது, புறம் பேசுவது, கோடு சொல்லுவது, ஜினா செய்வது, வட்டி வாங்குவது, இன்னும் மதுபானங்களை அருந்துவது, கொலை செய்வது, திருடுவது, இதெல்லாம் பெரும் பாவங்கள் மனுஷன் உணரத்தான் செய்யலாம். இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த பாவங்களை செய்யவும் செய்யலாம். அப்ப செய்யறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய உள்ளத்துல இறையச்சம் இல்லை. இறையச்சம் இல்லாததுக்கு காரணம் அவனுக்கு மார்க்க ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இறையச்சம் இல்லாததுக்கு காரணம் அவனுக்கு மார்க்க ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப மார்க்க ஞானம் எல்லாம் அவனுக்கு இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாம் ஹராம், இது பாவங்கள் வெறுக்கப்பட்டது என்று அவன் அறிஞ்சுதான் வச்சிருக்கிறான். மனுஷன் அறிஞ்சிருந்தும் அவனுக்கு இறையச்சம் வர இல்லை. காரணம் என்ன? அப்ப அந்த ஹதீஸன் அவர்களுக்கு நினைவுபடுத்தின இறையச்சத்திற்கு காரணத்தை நபி அவர்கள் வாயால திருவாயால என்ன சொன்னாங்க? உங்கள் அனைவரை விட அல்லாஹ்வை நான் அதிகமாக அஞ்சுகிறேன், அதற்கு காரணம் உங்கள் அனைவரை விட அல்லாஹ்வை நான் அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாரிஃபத் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அதிகமாக ஆகுமோ அந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹுவை அஞ்சுவான். இது சிந்தனையில் வச்சு மஸ்னவியில கதை எழுதுவாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் கண்டுபிடி வளர்த்தான், ரொம்ப பிரியமா வளர்த்துக்கிட்டு இருந்தான். இது அந்த ஆயத்துடைய வியாக்கியானத்தில் எழுதிக்கிட்டு வர்றான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. இந்த மக்கள், இந்த அடியார்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்க இல்லை என்று அல்லாஹு தஆலா குறை சொல்றான் நம்ம பேர். அது காரணம் எழுதுறாங்க. ஒரு மனுஷன் கண்டுபிடி வளர்த்தான், அது ஒரு நாள் காணா போச்சு. ராத்திரில விளக்கு கொடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டு போனா விளக்கு நூந்து போச்சு. இருட்டு, ஒரு இடத்துல பார்த்தா தடுமாறி இருட்டுல காலு தட்டுச்சு, படுத்து கிடக்கிறத பார்த்துக்கிட்டான். இதான் நம்ம கண்ணுக்குட்டின்னு நினைச்சு உட்காந்து அதை இரவெல்லாம் தடவிக்கிட்டு, ஏன்னா இப்ப இருட்டுல போட்டிட்டு போக முடியாது, விடியட்டுன்னு சொல்லிவிட்டு ராவெல்லாம் தடவிக்கிட்டு, என்ன நான் உனக்கு வைக்க சரியா போடலையா, நீ வெயில்ல இருக்கும்போது நான் நிழல்ல கட்டலையா, உனக்கு நான் தண்ணி வைக்கலையா, உன்னை என்னைக்காச்சும் நான் சவுக்கால சாட்டையால கட்சியால அடிச்சனா, என்ன கோவம் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம காட்டுல வந்து கிடக்குற என்று ராவெல்லாம் தடவிக்கிட்டு இருந்தான் அந்த மனுஷன். காலையில பொழுது விடிஞ்சிச்சு, இரவெல்லாம் தடவி கொண்டிருந்தது யாருங்கிறது சூரியன் உதயமானவன்னு பார்த்தா அது சிங்கம். கடைசியில் இவர் கண்ணுக்குட்டி இல்லை, அவ்வளவுதான். கைலியில பயகனமும் ஆயிடுச்சு, பீஷாவும் ஆயிடுச்சு, ரெண்டும் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்போ அவனுக்கு அந்த விளக்கம், இது கண்ணுக்குட்டியா இது புலிக்குட்டியாங்கிறது தெரியாம இருக்கும் பொழுது அவன் அது கூட சல்லாவமா பழகி விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அது சிங்கக்குட்டி தான் தெரிஞ்ச உடனே அவனுடைய உணர்வுகள்லாம் மாறி போயிடுச்சு. இந்த சரித்திரத்தை எங்களுடைய ஷைഖ் நாயகம் ஒரு தடவை எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னாங்க. ஃபைசிஷான்னு சொல்லி சொன்னாங்க, என்னப்பா ஒரு மனுஷன் ஜினா செய்யறதுக்காக எத்தனிக்கிறான். அதாவது யாரும் இல்லாத இடத்துல ஒரு அந்நிய பெண்ணு ஒரு நடுகாட்டுல ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து சிக்கிக்கிறான், யாரும் கேட்கறதுக்கு இல்லை, தடுக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இடத்துல அவன் ஜினா செய்ய முற்படும் பொழுது ஒரு சிங்கம் அவன் மேல பாயறதுக்கு தயாராயிட்டான். அந்த இடத்துல அவன் ஜினா செய்ய முடியுமான்னு கேட்டான். நான் மௌனமா இருந்தேன், ஏன்னா மகானவர்களுடைய வாயால பதில் வரட்டும். அப்ப அவங்க சொன்னாங்க, ஜினா செய்யற சிந்தனை அந்த காம உணர்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் போய் பயகான பீஷாப் ஆயிடும், அந்த அளவுக்கு மனுஷன் ஆயிடுவான், உணர்வு இழந்து போயிடுவான். இது உண்மையா இல்லையான்னாங்க. நான் ஆமாண்டு தலை சாட்சி. அப்போ அதை சொல்லி எஜமா சொன்னாங்க, அப்போ ஒரு மனுஷன் சிங்கத்தை பார்த்து பாவம் செய்ய மாட்டான், அல்லாஹ்வை பார்க்கிற மனுஷன் பாவம் எப்படி செய்வான்னு கேட்டான். ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்க்கிற மனுஷன் அவன் பாவம் எப்படி செய்வான்னு கேட்டான். இப்ப நீங்க ஒரு தவறு செய்வீங்க, அப்போ சிங்கத்தை பார்க்கிற மாதிரி அல்லாஹ்வை பார்க்க முடியுமான்னு. இந்த கண்ணால இல்ல, இந்த கண்ணால அல்லாஹ்வை பார்க்கறது சாத்தியம் இல்லைங்கிறது ஹதீஸ். லன் தரவ் ரப்பக்கும் ஹத்தா தமூத்து, நீங்க மரணிக்கிற வரைக்கும் இந்த கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வச்சு ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, அது எப்படி ஹயாத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியும், ஹதீஸ்லயே வந்துருச்சு பார்க்க முடியாது.
அது சூஃபியாக்கள் வியாக்கியானம் செய்யறாங்க. மவுத்து ரெண்டு வகை, அதையும் ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்ப அருமநாயகர் சொன்னது என்ன? லன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமுத்து. ஹத்தா அரபி இலக்கண சட்டம், அவங்க அரபி சட்டப்படிக்கு இலக்கணப்படிக்கு அதுக்கு காயத்துட்டு பொருள், காயத்துக்காக வர்றது ஹத்தா. அப்போ லன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமுத்து, நீ மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அப்ப என்ன, மரணத்துக்கு பின்னால அல்லாஹ்வை பார்ப்பது அதிலேயே இஸ்பாத் செய்யப்படும். நீ மரணித்ததுக்கு பேரு நிச்சயமா அல்லாஹ்வை பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. மரணிக்காத வரைக்கும் பார்க்க முடியாது. இதை வச்சு ஒரு சாரார் என்ன செஞ்சு விட்டாங்க, சரி நிச்சயமா போய் மௌத்தா போய் சொர்க்கத்துல போய் தான் அல்லாஹ்வை பார்க்கறது, அது வரைக்கும் அல்லாஹ் இங்க முன்னால வந்தாலும் அவனை பார்க்கறது இல்லைங்கிற முடிவுல வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டா ஹதீஸ்ல வந்திருக்கு, இம்திரா வந்துருச்சு, பார்க்க முடியாது. சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க, அவர்களும் ஹதீஸை கொண்டே தான் வியாக்கியானம் செய்யறாங்க. மவுத்து இரண்டு வகை. ஒரு மவுத்து இராதி, அதாவது அதுக்கு இஹ்தியாரின்னு சொல்றோம். ஒரு மவுத்து இல்திராரின்னு சொல்றோம். அதாவது நமக்கு ஒரு நேரம் இப்ப சக்கராத்து மவுத்தாகி அல்லாஹ் அழைச்சுக்குவானே, அதுக்கு பேரு மவுத்தை இல்திராரி, நிர்பந்தமான மவுத்து, அது யாரும் தப்ப முடியாது. ஒரு மவுத்து இருக்குங்களே, அது இஹ்தியாரி, அதாவது அந்த மரணத்துக்கு முன்பாகவே மரணித்துக் கொள்வது, தானாக மரணித்துக் கொள்வது. அப்ப மவுத்துக்கு முன்னால எப்படி மவுத்தா போறது? ஆக மவுத்து ரெண்டு வகை. அப்ப யார் மரணத்தை, அதாவது இல்திராரி மவுத்துக்கு முன்பாக இஹ்தியாரி மவுத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, தன்னுடைய இஹ்தியாரை கொண்டு தன்னை மரணமடைய செய்து கொண்டார்களோ, அப்ப லன் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமூத்து, மரணிக்காத வரைக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு தான் நாயகம் சொல்றாங்க. அப்ப சூஃபியாக்கள் அந்த ஹதீஸ் படிக்க தாங்க மௌத்தா போயிட்டதுனால அல்லாஹ்வை பார்க்கறாங்க. அதனால அந்த ஹதீஸுக்கு இது மாற்றம் அல்லன்னு நிரூபிச்சு விட்டாங்க. நாம இப்ப மரணிக்கிறத நீங்க தப்பா பூச்சி மருந்து சாப்பிட போறீங்க, அந்த மரணிப்பு அல்ல. அதாவது எப்படி மரணம் அடைந்து மண்ணறையில இருக்கக்கூடியவர்களுடைய குணாதிசயங்களை நாம பார்க்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, நம்ம மையத்தாங்கொல்லையில இருக்கிறவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்களா? இல்ல. ஒருத்தர் ஏசிக்கிறாங்களா? பிறர் சொத்தை அபகரிக்கிறாங்களா? ஏதாச்சும் பொய் சொல்லிக்கிறாங்களா? இப்ப நாம தொழுதுபட்டு பள்ளிவாசல்ல புறம் பேசுறோமே, அவங்க மையத்தாங்கொல்லையில புறம் பேசுறாங்களா? அப்ப மவுத்துக்கு முன்னால மவுத்துண்டு, அதனுடைய கருத்து என்ன? எப்படி மறைந்து மண்ணறையில சென்றவர்கள் எத்தகைய பாவதோஷங்களையும் செய்யறது இல்லையோ, அந்த மரணம் அடைந்தவர்களுடைய குணம் மனுஷனுக்கு வந்துடும். அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த குணங்கள் மறைந்து நன்மைகள் உருவாகக்கூடிய நிலை வந்துட்டா அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டான்னு அர்த்தம். உங்களுக்கு சின்ன கருத்துல விளக்குறதா விளக்குச்சுங்க. அப்படி நீங்க மரணம் அடைந்துட்டால், அந்த மௌத்து உங்களுக்கு சாத்தியமாயிட்டால், நிச்சயமாக அந்த ஹதீஸ்ல காயத்துக்கு ஹத்தா வந்துருச்சு, அந்த மௌத்துக்கு பிறகு நீங்க அல்லாஹ்வை காணுவீர்கள். குத்துபு நாயகன் சொல்றாங்க, நீ பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? அன்பர்களே, ஒரு குருடன் இல்ல 9 குருடன் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சூரியன் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அது? காலையில வருதான், வானத்துக்கு வருதான், நடுவானத்துக்கு வருதான், பகல்ல சாயந்தரம் மேற்கு மறைதான். அது இல்லவே இல்லை. நானும் 80 வருஷமா இருக்கிறேன் 8-10 குருடன் சேர்ந்து சொன்னா கண்ணுள்ளவன் என்ன சொல்லுவான்? சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். அதனால மரணம் அடைந்து ஹக்கு தாலா இஹ்தியாரி மௌத்து, தன்னை மௌத்தாக்கி ஹக்கு தாலாவை இந்த துனியாவில் காணாதவர்கள், அல்லாஹ்வை இங்க காண முடியாது, சொர்க்கத்துல போய் மட்டும்தான் அவனுக்கு தீதார் இருக்குன்னு சொன்னா, சூஃபியாக்கள் அவர்களை பார்த்து புன்சிரிப்பா சிரிச்சு விட்டு போயிடுறாங்க, நசீபு கெட்டவர்கள் சொல்லி. அவங்க கூட அவங்க பகச்சுக்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தேட்டமே இல்லை, ஹக்கு தாலாவை பார்க்கணுங்கிற தேட்டம் இல்லை. தேட்டம் இருந்தா அவன் செய்யக்கூடிய வாசலை விட்டு நவர மாட்டான், ஹக்கு தாலாவை காட்டாத வரைக்கும் போக மாட்டான். அவனுக்கு ஆசையே இல்லை. அவனுக்கு ரெண்டாவது பயம் என்ன? இங்க அல்லாஹ்வை பார்க்க ஆரம்பிச்சுட்டா மற்றதெல்லாம் விட வேண்டியது அவன். ஏன்னா சொர்க்கத்துக்குள்ளால போயும் ஹக்குத்தா மனுஷன் அங்கே சொர்க்கவாதிகள் எல்லா இன்பங்கள லயிச்சிருப்பான். ஹூர்லின்கள் அங்கே சொர்க்கத்துல பஞ்சனைகள், பட்டாடைகள், பாலாறு, தேனாறு. இங்கே சுத்தமான தேனு கிடைக்க மாட்டேங்குது. என்ன தேனு கொடுத்தாலும் மலையில எடுத்ததுங்கிற அதுலயும் கலப்படம். சொர்க்கத்துக்குள்ளால கலப்படம் இல்லை. தேனாறுல முக்குளி போடுவோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால குடம் குடமா குடிப்போம். அங்கே பாலாறு, வானஹாரும் மின் அஸலி முஸஃபா, அங்கே சுத்தமான தேனாறு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்ப அப்பேற்பட்ட சொர்க்கத்துல போய் ஒரு மனுஷன் எல்லா இன்பங்கள்ல மூழ்கி இருக்கும் போது ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா தன்னை காட்டுவான். தன்னை காட்டும் போது தீதார் கொடுப்பாங்க. தன்னை காட்டும் போது அடியார்கள் அல்லாஹ்வை பார்த்துட்டா ஃபயன்ஸவுன நஈம இதா ராவுஹு, அல்லாஹ்வை பார்த்த உடனே அது எல்லா சொர்க்கத்தினுடைய சுகபோகங்களையும் மறந்துடுவாங்க. அதுல ஒரு சொல்லு நான் பார்த்தேன்,
தன்னுடைய ஹூர்லியின் பெண்களை இந்த துனியாவுடைய கணக்கு படிக்க 500 வருஷம் திருப்பி பார்க்க மாட்டான். தனக்கு கிடைச்ச ஹூர்லியின் பெண்ணு இந்த துனியாவுடைய கணக்கு படிக்க நாள் மாசம் வருஷம் சொல்றாங்களே 500 வருஷம் அந்த ஹூர்லியின் பெண்ணை திரும்பி பார்க்க மாட்டோம். அப்ப அந்த ஹூர்லியின் பெண்கள் அல்லா இடத்துல முறையிடுவாங்களா, யாரெல்லாம் துனியாவில் இருக்கிற வரைக்கும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, அவர்களை உனக்கு கணவனாக ஆக்குறேன், சொர்க்கத்துல கொண்டாந்து சேர்த்து உங்களுக்கு நான் மாப்பிள்ளை ஆக்குறேன் சொல்லி வச்சு எல்லாம் இப்ப இங்க வந்து அவர்களோட நாங்க உல்லாசமா எவ்வளவு காலம் நாங்க சபர் செஞ்சோம். இப்ப வந்து நாங்க உல்லாசமா ஒன்றா ஐக்கியமா இருக்கும் பொழுது ஒன்ன காட்டி எங்களை மறக்கும்படியா செஞ்சுட்டு அல்லாண்டு அவங்க அழுவாங்க. பிறகு அல்லாவுக்கு இறக்கம் வருமா, தன்னை மறைச்சுக்கிட்டு அல்ல அவங்க பக்கம் கவனத்தை திருப்பிடும். விளக்கச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இப்ப துனியாவிலையும் அல்லாஹு தாலா சிலருக்கு துனியா பக்கத்துல இருந்து சிந்தனையை திருப்பி அல்லாஹ் தான் பக்கம் திருப்பிக்கிறான். சிலர் அல்லாஹு தாலா கோபத்தினால தன் பக்கம் இருக்கிற சிந்தனையை திருப்பி துனியா பக்கம் திருப்பி விட்டப்படும். இது அல்லாஹு தாலாவுடைய கையில இருக்கு. ஆக இது என்ன தேட்டத்தை பொறுத்து, அதாவது இது தேட்டத்தை பொறுத்து, அடியானுடைய தேட்டத்தை பொறுத்து இருக்கு. அடியானுடைய கல்வில உண்மையான தேட்டம் வந்துட்டா ஹக்கு ஜல்லஷானஹு தஆலாவும் முன்வர காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத்தை இது எங்க இருந்து கிளையா பிரிஞ்சிச்சு. ஹஸரத் அவர்களுடைய சொல்லல யாரும் தவறான அபிப்பிராயம் கல்வில வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை நான் தெளிவுபடுத்துறேன். அருமநாயகத்துடைய கவனம் உம்மத்தின் பக்கம் இருக்கும்போது அல்லாஹ்வின் பக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது தவறாயிடும். ஏன்னு கேட்டா அதுக்காகத்தான் சொன்னேன், அவங்க உம்மத்தை பார்க்கும்போது ஹக்க சேர்த்து பார்க்க. அதனால தவஜ்ஜோ இல்லல் ஹல்குல தவஜ்ஜோ இல்லல் ஹக்கும் இருந்துச்சுன்னு சூஃபியாக்கள் நிரூபிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தான் காமிலீன்கள், அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வை அறிந்த மகான்களும் அப்படித்தான். அவங்க மஹ்லூக பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஹக்கையும் சேர்த்து பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு ஒண்ணு தெரியுது, அவங்களுக்கு 2 தெரியும். என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு 2 என்ன தெரியுது? நமக்கு ஹல்கு மட்டும் தெரியுதுமா, அவங்களுக்கு ஹல்கும் தெரியுது, ஹல்குடனே ஹக்கும் தெரியுது. என்ன, ஒரு மனுஷன் என்கிட்ட வந்தார், என்ன உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டார். நான் நல்லா தெரியுதுங்களே, சொல்லுங்க நான் யாரு, என்ன செய்தி, எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன? நான் சொன்னேன் உங்களை அதிகமா எனக்கு தெரியாது. யதார்த்தமா நான் சொன்னேன் உங்களை அதிகமா எனக்கு தெரியாது. உங்க கூட நிச்சயமா அல்லாஹ் இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீங்க என்ன தெரியுமான்னு கேட்டதுனால நான் தெரியுங்கிற வார்த்தை என்னது சொன்னேன், உங்க மனசு புண்படக்கூடாது. உங்களை தெரியாதுன்னா சங்கடமா இருக்கும். உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான்னு அவனே எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அறிமுகம். அதனால இப்ப நீங்க தனியா வரல, அவங்க சேர்ந்து வந்திருக்கிறான். அதனால நான் உங்களை தெரியாதுன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டேன். ஏன்னா அல்லாஹ் கூட வந்திருக்கிறான். உங்களை வாஸ்தவமாவே எனக்கு தெரியாது, உங்க முகத்தை பார்த்திருப்பேன், மறந்திருப்பேன். உங்க கூட நிச்சயமா அல்லாஹ் இருக்கிறான். அதனால நான் அதை மறக்க முடியாது. அதனால நான் அப்படி சொன்னேன்னு சொன்னேன். அப்ப நான் உங்களுக்கு எதுக்காக கவனத்துக்கு சொல்றேன், அந்த நாமம் சாதாரணமாக நம்ம ஷைக் நாயகத்துடைய கால நக்கி நாம வாங்கின பிச்சை இல்ல, நமக்கு ஹல்குடனே ஹக்கு தெரியுதுன்னு சொன்னான். இந்த சகல கோடி சிருஷ்டிகளுக்கும் ஹக்கை காட்டி கொடுக்க வந்த கருணை நபி அவர்கள் ஹக்களவுல அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக தப்லீக் செய்யும் பொழுது உம்மத்தை பார்க்க வந்தாங்க, மஹ்லூக்கும் பக்கம் கவனமா இருந்தாங்க. அல்லாஹ்வின் பக்கம் அப்ப கவனம் இல்லைன்னு சொன்னா நம்ம ஈமான் இல்ல. அதே செகண்ட் எப்போ ஹல்கு பக்கம் இருந்தாங்களோ அந்த நேரம் உம்மத்தின் பக்கம் அல்லாஹ் பக்கமும் அவன் நாயகத்துடைய கவனம் இருக்கத்தான் செஞ்சுச்சு, நபிமார்களுடைய கவனம். அப்படி இருந்தும் ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா நபிய ஹபீபே தப்லீகுடைய சேவையை நீங்க முடிச்ச உடனேடா சுத்தமா 63 வருஷத்துக்கு பிறகு அர்த்தம் இல்லமா, அன்னைக்கு சேவையை முடிச்ச உடனே பரிபூர்ணமாக அல்லாஹ் பக்கம் திரும்பி இருங்க. வைலா ரப்பிக ஃபர்கப், அல்லாஹ் பக்கம் ராகிப் ஆயிடுங்கன்னு திரும்பினது அல்லாஹ் என்று கேட்டீங்கன்னா ஓர்மை வேணும். அதாவது ஹல்குடனே ஹக்க பாக்குற நிலையை மாத்தி ஹல்க பிரிச்சு ஹக்க மட்டும் பாக்குற அந்த நிலையிலேயே நீங்க இருங்கிறதுக்காக நாம் திருப்பிக்கிட்டோம். ஏன்னா முந்தி தனிச்சு இருந்த 2 பேர். அதனாலதான் கருணை நபி அவர்கள் லீமா அல்லாஹி வக்துன், எனக்கு அல்லாஹ் கூட ஒரு நேரம் வருது, எனக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு நேரம். எப்படிப்பட்ட நேரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு கேட்டா, லா யஸ்உனி ஃபீஹி மலக்கும் முகர்ரபும் வலா நபியும் முர்சலும், அந்த ஒரு நேரம் முர்சலான நபிக்கு நசீப் இல்ல, ஒரு முகர்ரபான மலக்குக்கும் கிடையாது. அப்படி அல்லாஹ் நானும் சந்திக்கிறேன். அதனால அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் வெளிச்சம் எப்படி சந்திச்சுக்கிட்டேன். இப்ப ஹஸரத் அவர்கள் உம்மத்துடைய உம்மத்தின் பக்கம் அந்த கவனத்தை திருப்புவதற்காக அல்லாஹு தஆலா இந்த புனிதமிக்க இரவை நமக்கு கொடுத்தான்னு சொன்னாங்க ஹஸரத் அவர்கள். அதுல நான் நினைச்சேன், சில விளங்க முடியாத கல்விகள்ல சின்ன பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன உம்மத்தின் மீது பாசம் உள்ள நபியுடைய கவனத்தை அல்லாஹ் எப்படி திருப்புவான்? அதனுடைய நோக்கம் அதான். இப்போ ஒரு காரியம் தங்களை சொல்லலாம்.
இப்போ நம்மளுடைய நூறுல்லா சிறு பிள்ளையா இருந்தாலும் உணர்ச்சி வசமா இப்ப நமக்கெல்லாம் கூட உணர்ச்சி வர்ற மாதிரி செய்தி சொன்னார். ஆனா அவருக்கு அதுக்கு ஆதாரத்தை மேற்கோள காட்ட இல்லை. ஏன்னா ஆயத்து வாபாடம் இல்லை, ஹாப்ஸா இல்லை. ஆலிமாக ஹாப்ஸாவா இருந்தா 100 நாளா 100 போயிடும். இப்ப ஒரு சம்பவம் சொன்னாரு, கபர்ல முஸ்லீமை வச்சு, மோமின கபர்ல கொண்டு வச்சு மலக்குகள் வந்து கேள்வி கணக்கு கேட்டு அலாபு செய்ய வந்தா அங்கே அருமை நபி அவர்கள் ஹால்தீர் ஆயிடும். ஹால்தீர் ஆகிறதுனாலதான் இங்க கேட்கிறாங்க பாவா. சில பேர் சொல்றாங்க ஷபீ முபாரக் அருமை நபி அவர்கள் சாயல் காட்டப்படும். இதெல்லாம் வியாக்கியானத்துக்காக தனக்கு விளங்க முடியாததுனால மக்கள் அப்படி செஞ்சுக்கிறாங்க. ஹகீகத்து என்னன்னு கேட்டா சர்க்கார துவாலம் ஹால்தீர் ஆகிறாங்க. அதனாலதான் அந்த மையத்திடத்துல கேட்கப்படுது, மா தகூனு ஃபீ ஷானி ஹாதர் ரஜுல், இந்த ஆண் பிள்ளை சிங்கத்துடைய விஷயத்துல என்ன சொல்றேன்னு கேட்கறாங்க அந்த மையத்தில். அப்ப ஃபீ ஹாதர் ரஜுல், अरे हाजा किसको बोलते भाई? अरे तू काय को बोल रहा है? तुझसे पूछो. हाजा करीब को बोलते, बैद को बोलते, हाजिर को बोलते, दीवाने बच्चे. माता को फी शानी हादर रजुल, இருலோக ரட்சகரை கொண்டாந்து காட்டி அந்த மோபினான் அடியானுக்கு, நீ துனியாவில் இவ்வளவு நாள் ஹயாத்தா இருந்தியே, இவர்களை பத்தி உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சொல்ல ஆரம்பிச்சது ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ். இவங்களையா? இவங்களதான் எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்லுவான்? பார்த்திருக்கிறான் துனியாவில் இல்ல. அவங்களுடைய கொண்டு வந்த கலிமாவை ஏற்று, அவர்கள் கொண்டு வந்த தொழுகையை தொழுது, அவங்க கொண்டு வந்த நோன்பை வச்சு, அவங்க கொண்டு வந்த குர்ஆனை ஓதி சன்மார்க்க சட்டப்படி ஏற்று நடந்ததுனால கட்டாயமாக நபி அவர்களுடைய திருமுகத்தை பார்த்த உடனே ஹயாத்துல பார்க்காத மனுஷன் இவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவான். இப்ப நூருல்லா அவர் ஒரு உணர்ச்சிகரமாக செய்தி சொல்லும் போது, அப்போ அந்த நபி அவர்கள் மன்னரையில் வரும்போது அந்த மோமினான அடியான அல்லாஹ் எப்படி செய்வான்? அதனால அதாவது மலக்குகள் திரும்பிடுவாங்க, அல்லாஹ் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுல சிந்தனை கேள்விகள் பிறக்கலாம். என்ன அவன் நூறுல்லா சொன்னது இருலோக ரட்சகர், நிச்சயமாக இருலோக ரட்சகர் இருக்கு, தண்டனை கிடைக்காது. ஏன்னா குர்ஆன் சாட்சியா இருக்கு. ஜனங்கள் ஹயாத்துல நாயகத்துக்கு தொல்லை ரொம்ப கொடுத்தாங்க, இன்னல்கள் ரொம்ப கொடுத்தாங்கப்பா. ஈமான் கொள்ளாத மக்கள் நாயகத்தை துன்புறுத்தினாங்க. அப்போ அந்த சரித்திரம் படிக்கக்கூடிய நமக்கு சமயத்துல எப்படி சிந்தனை வந்துடும்? சரித்திரத்தை படிச்சா நமக்கு சிந்தனை எப்படி வந்துடும்? தன்னுடைய ஹபீப, தன்னுடைய காதலரு பல லட்சக்கணக்கான வருஷம் தான் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த ஹபீப அல்லாஹ் துனியாவில் அனுப்பிச்சு கல்லடி பட வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் அல்லாஹ். அவன் சர்வ வல்லமை உள்ளவல்ல அல்லாஹ். ஒரு வினாடியில் அந்த மக்கள் அழிச்சிருக்கலாம். ஏன் சும்மா இருந்தான் அல்லாஹ்? அப்ப நபி அவர்கள் அடிபட்டு அல்லாஹ் நினைச்சானா? அந்த நபி அவர்கள் மனசு சங்கடப்படும் பொழுது, அவங்களுடைய பாதார விந்தங்கள்ல ரத்தம் சிந்தும் பொழுது, நபி அவர்கள் மேல மக்கள் கல்ல வீசும் பொழுது அல்லாஹ்வுக்கு கோபமே வரலையா? இப்படி எல்லாம் நம்மளுடைய சிந்தனைகள் வர்றது பழக்கம். உங்களுக்கு வந்து செய்யணுமோ எனக்கு வர்றது பழக்கம். அதுக்காக நான் ரொம்ப எதை வச்சு நான் சிந்திக்கிறேன். இப்ப யதார்த்தமாக துனியாவில் ஒரு கூட்டாளியை ஒரு மனுஷன் அடிச்சா அவன் கூட்டாளி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது பழக்கத்துல நம்ம பார்க்கணும். ஒரு கூட்டாளி ஒரு மனுஷன் அடிச்சா அவன் கூட்டாளி பார்த்துட்டு சும்மா இருப்பானா? உயிரை அர்ப்பணம் செஞ்சிடறான் சமயத்துல. தன் கூட்டாளிக்கு உயிரை அர்ப்பணம் செஞ்ச. அல்லது தகப்பனை அடிக்கும் பொழுது மகன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அல்லது அண்ணன் அடிக்கும் போது தம்பி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுதா? உலக பழக்கத்துல தான் மகனை ஒருத்தன் அடிச்சா தகப்பன் வீட்டுக்குள்ளால சும்மா உட்கார முடியுதா? அப்ப பழக்கத்துல, மக்கள் பழக்கத்துல பாக்குறோம், யாருமே பாசம் இருக்கு, அவங்கள அடிச்சா சகிக்க முடியாது. இப்ப லவ்லாக்கன்னு நூறுல்லா அந்த ஹதீஸ் பல தடவை சொன்னார். எல்லாரும் சொன்னீங்க அந்த ஹதீஸ். நபி அவர்கள் தாங்க இல்லைன்னு சொன்ன ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார், லமா ஹலக்துக யாதம், ஆதமே உங்களையும் படைச்சிருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னான். நூறுல்லா சொன்னாங்க, அஃலாக் வான பூமி எல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டேன்னு சொன்னான். அப்ப யாரின் காரணமாக இவ்வளவும் படைக்கப்பட்டுச்சோ அவர்களை அடிக்கப்பட்டது அல்லாஹ் சும்மா இருக்கிறான். இல்ல கேள்வி பிறக்கத்தானே செய்யும். ஏன் சும்மா இருந்தா அல்லாஹ்? அப்ப ஹக்கு தாலாவுக்கு நவுது பில்லா அல்லாஹ் ஒரு ரோஷமே வரலையா? தன்னுடைய ஹபீப அடிபடுறதை பார்த்து அல்லாஹ்வுக்கு சங்கடமே வரலையா மனசுக்கு? இப்படி எல்லாம் சிறு பிராயத்துல எனக்கு சிந்தனைகள் அலமதிக்கிட்டு கிடக்கும். அதாவது நாயகத்தின் பேர்ல இருக்கிற பாசத்தினால ஏன் அல்லாஹ் அந்த அயோக்கியர்களுக்கு உடனடியா தண்டனை கொடுக்கல? விளங்குச்சுங்களா? அந்த சிந்தனை எனக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இப்ப தாயிஃப் நகர்ல மக்கள் கொடுத்த இன்னல்களுக்கு காரணமாக அல்லாஹ்வுக்கு தஆலா மலக்குகளுக்கு சாட்டப்பட்ட மலக்குகள் அனுப்பிச்சு, நீங்க போய் நம்ம நபிக்கு தொல்லை கொடுத்த மக்களை இந்த 2 மலைகளை நெருக்கி அந்த ஊரை மக்கள் எல்லாம் நசிக்கப்படுங்கன்னு சொன்னான். ஆனா சொல்லும் போதே அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான்? என் ஹபீப ஒரு வார்த்தை கேட்டுங்க, அவங்க அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க. அப்ப இது எப்படி இருக்கு? அனுமதி வாங்கிட்டு செய்யுங்கன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் நான் சிந்திக்கிறது பழக்கம். ஏன்
ஒரு மனுஷன் உங்க ஷேக்கை ஏசுறான், செய்யதி உங்களை ஏசுறான்னு நான் இறங்கி ஒரு கை பார்க்கட்டுமான்னு முறியது கேட்டுக்கிட்ட உட்காந்துருப்பாரு. அதுக்காக நீங்க ஆரம்பிச்சிட போறீங்க. இப்ப நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை உணர்ற முறியது ஷேக்கை கேட்டுதான் செய்யும். வழங்கிச்சுங்களா? ஒரு மஜ்லிஸ்ல எங்க ஷேக் நாயகத்து கூட ஒருத்தர் முனாசராவுக்கு உட்கார்ந்தார். முனாசரா காலையில 9 மணிக்கு உட்கார்ந்தா மத்தியானம் 2 ஆயிடுச்சு. சர்க்கார் நாஸ்தா கூட பண்ண அந்த தொல்லை ரொம்ப கொடுத்துட்டாரு. அனாவசியமான பேச்சுகளை கேள்விகளை போட்டு சர்க்கார் ரொம்ப அமைதியா ஜோதிமயமா உட்கார்ந்து ஒரு முறியது அந்த வந்து கேள்வி கேட்டு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவன சிடு சிடுன்னு பார்த்தான். உதச்சு பிள்ளாமனு பார்த்தா அடிச்சு பிள்ளாம பார்த்தா எப்படி பார்த்தான்னு தெரியல. அதை சர்க்கார் கடகண்டால பார்த்துக்கிட்டு தனக்கு 5 மணி நேரமா தொல்லை கொடுத்தானே அவனு ஒன்னும் சொல்லல. சர்க்கார் தான் முறியதா இருந்து தன் பேர்ல உள்ள காதல்ல அவருக்கு இடைஞ்சூறு செஞ்சிடலான்னு நினைச்ச பாருங்க. ஏன்டா இந்த அநியாயக்காரன் வந்து ஷேக்குகளை தொல்லை கொடுக்குறாங்க. அவனை கொஞ்சம் கடுகடுன்னு பார்த்த முறியது என்ன செஞ்சான், கதைக்கு பாகத்தி கலட்டான், இந்த கலதை வெளியில கலப்பிட்டான். வழங்குச்சுங்களா? அதுக்கு பிறகு விளக்கம் சொன்னாங்க. அப்ப நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன், அவர் எனக்கு 5 மணி நேரமா சிரமம் கொடுக்கிறார், நான் சகிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ அவரை பார்த்து சங்கடப்படுறேன்னா என்ன அர்த்தம்? என்ன நீ முட்டாள்னு விளங்கிட்ட, என்ன நீ முட்டாள்னு விளங்கி இருக்கிற, அதனால பேதம் தூஹேண்டு பாகத்தி வெளியில கலப்பிட்டான். சொல்ல விளங்குதுங்களா? அப்போ அதாவது அந்த காரணத்துக்காக சொன்னோம். இடையில ஒரு பேச்சு சொல்லிவிட்டேன். ஷேக் ஒரு மனுஷன் ஏசனா முறியது பார்த்துக்கிட்டா இருப்பாரு, தாப்பன் ஏசன பிள்ளை பார்த்துக்கிட்டா இருப்பாரு, அண்ணன் ஏசன தம்பி பார்த்துக்கிட்டா இருப்பாரு. இந்த உதாரணம் அல்லாஹ்வுக்கு பொருந்தாது இல்ல. அப்ப நபி அவர்களை மக்கள் ஏசும் போது பேசும் போது எல்லாம் செய்யும் போது அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிட்டு சும்மா ஏன் இருந்தான் என்று என் உள்ளங்கள்ல சிந்தனை வரும், என் உள்ளத்துல சிந்தனைகள் வரது பழக்கம். அப்ப ரொம்ப நாள் அந்த ஆராய்ச்சியில நான் ஈடுபட்டேன். இப்ப 100ல சொன்னாருங்களே, அதற்கு ஆதாரம் திருக்குறான்ல ஒரு திருவசனம் இருக்கு. அது அவரும் அந்த ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லிவிட்டார் அவர், அருமநாயகம் கபர்ல வருவாங்க, அந்த முன்கர் நக்கீர் நம்மளை அல்லாபு செய்ய வரும்பொழுது நாயகம் வந்த உடனே அவங்க வாபஸ் ஆயிடுவாங்க, அல்லாபு செய்ய முடியாதுன்னு சொன்னா எந்த ஆதாரத்தில் கேட்டா ஆதாரம் சொல்லணும், அவருக்கு ஒரு ஆதாரம் விளங்கட்டுதுன்னு சொல்லுவார். அப்போ மக்கள் அரபு நாட்டுல இன்னல் கொடுக்கும் பொழுது ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா 2 காரணங்களால இந்த உம்மத்துகளை நான் அலாபு செய்யறதில்லைன்னு சொன்னார். பொதுவாக மனிதர்களை 2 காரணங்களால அலாபு செய்ய மாட்டேன். ஒன்னு, வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும், அல்லாஹு தஆலா இவர்களை அலாபு செய்யக்கூடியவனாக இல்ல. எந்த நிலையில? வஅன்த ஃபீஹிம், இவர்களுக்கு மத்தியில நீங்க இருக்கிற நிலையில இவர்கள் அல்லாஹ் அலாபு செய்ய மாட்டாங்க. நீங்க இவர்களுக்கு மத்தியில இருக்கும்போது அல்லாஹ் அலாபு செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, அப்போ ஒரு கேள்வி வரும், அப்ப அருமநாயகம் இல்லைன்னா என்ன ஆகிறது? சர்க்காருடைய மறைவு பிறகு எங்க கதி எப்படி? அப்ப சர்க்கார் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் போறாது, அவங்க மறைவு பிறகு எப்படி? அந்த கவலையை அல்லாஹ் தஆலா தீர்த்து வச்சுட்டா. வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் செய்யும். அதாவது பாவங்களும் மக்கள் செய்யறாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் போறான். என்ன பாவங்கள் செய்யறாங்க, மன்னிப்பு கேட்க இல்லை, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் போறான். ஹாசிலக்கலாம். இப்போ நபி அவர்களை வச்சு அல்லாஹ் அல்லாஹ் செய்யறது பழக்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய சுன்னத்துல இல்ல. அதனாலதான் தாயிஃப் மாநகர்ல கூட மலக்குகள் வந்து மலைக்கு சாட்டப்பட்ட மலக்குகள் வந்து அந்த ஊரை அழிச்சு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியும் என் ஹபீப ஒரு வார்த்தை கேட்டுங்கன்னு சொல்லி அவங்க வந்து நாயகத்திற்கு அனுமதி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து மறுத்துட்டாங்க. என்ன, இவங்க இல்ல இவங்களுடைய மக்கள் அல்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுவாங்க. அதனால அந்த அனுமதி மறுத்துட்டாங்க நாயகம். இப்ப நம்ம கல்புல சிந்தனை என்ன வருது, இப்படி நபி அவர்களை துன்புறுத்தி கல்லால் அடித்து பாதார விந்தங்கள் எல்லாம் பாதரட்சை எல்லாம் ரத்தத்துல நனைஞ்சு போன நிலையில ஹக்கு தஆலா நபியை கேட்டுக்கிட்டு செய்யன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் வரலையான்னு சிந்தனை வரும். ஏன் வரல அல்லாஹ்வுக்கு? சமது பேசி சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு பிரியம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் பேர்லையா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் பேர்லையா? அவங்க சொன்னாங்க தொழுவும் போது தோல்ல உட்கார்ந்து இருந்தாங்க, தலையை தூக்கு போனா எங்க பிள்ளை கீழே விழுந்துடுறாங்க, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சு சஜ்ஜாவிலே இருக்க வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இப்ப பிரியம் யார் பேர்ல அல்லாஹ்வுக்கு ஜாஸ்தியும்? அது தான் ஹபீபு பேர்ல தான் பிரியம் அல்லாஹ்வுக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. அதுக்கு விளக்கம் அவங்க சொன்னாங்க பாருங்க. அதாவது தங்களுடைய பேர குழந்தை கீழே விழுந்து அதுக்கு ஏதாச்சும் அடிபட்டுட்டா தான் ஹபீபுடைய கல்பு சங்கடப்படுமே, அந்த சங்கடத்தை அல்லாஹ் தாங்க மாட்டான். அதனால அல்லாஹ் தஆலா சஜ்ஜாவிலே இருக்க வச்சுட்டான்னு சொன்னாங்களே, அதை வச்சு உங்களுக்கு இந்த விளக்கம் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்ததுக்கு குர்ஆன்ல அந்த ஆயத்து கிடைச்சிச்சு. வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம். அப்போ நபி அவர்களை போய் நீங்க தாயிஃப்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நபி அவர்களுடைய குணம், அவங்களுடைய கல்பு முபாரக்கு திருவுள்ளம் எப்படி படைக்கப்பட்டுச்சு? உம்மத்தினால தனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய தகுதியை நபி அவர்களுடைய உள்ளத்துக்கு கொடுத்து அல்லாஹ் படைச்சார். உம்மத்து எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் தாங்கிக்கிற சக்தி இருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் உம்மத்துக்கு கஷ்டம் வந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தி நாயகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க, வேதனை படுற மாதிரி அவங்களுடைய கல்பை அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது ஆயத்தை கொண்டே சாபித்தாய. என்ன ஆயத்தது? அசீசுன் அலைஹி மா அனித்தும், உம்மத்தினராகி உங்களுக்கு சம்பவிக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்ம நபிக்கு தாங்காதுன்ட்டாங்க. உம்மத்துடைய காலில் முள்ளு குத்துனா நபிக்கு தாங்க. உம்மத்து தனக்கு கொடுக்கிற கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அந்த கல்புக்கு இருக்கு. அதனால இப்ப தாயிஃப் மாநகர்ல மறுக்கப்பட்டதுக்கு நாயகம் மறுத்துட்டது காரணம் என்ன? காரணம் இப்ப இந்த உம்மத்து தங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டாங்க, அதை ரசூலுல்லாஹ் தாங்கிக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இதற்கு பகரமாக தண்டனையாக அல்லாஹ் அந்த உம்மத்தை அழைச்சிருந்தான். அருமநாயகத்திலே கல்வி சங்கடப்பட்டிருக்கும். அப்ப அந்த சங்கடத்தை பார்க்க கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என் ஹபீபை கேடுகிட்டு செய்யுங்க. அப்போ சமது சொல்லும். இது எதுக்காக சொன்ன? இதெல்லாம் இப்ப முன்னால யாராச்சும் பேசிவிட்டா அதையே தொடர்ந்து போயிடுது. ஏன் பயம்? நாம தனியா என்ன சொல்லணும்னு நினைக்கணும், அது வராம போயிடுது. அது ஒரு ரஹமத்தான். அவங்க சொன்னதை திருப்பி வலியுறுத்தி ஒருத்தருக்கு 2 பேரா சொன்னா அது நல்லா உட்கார்ந்து போயிடும். நல்லா ரஹம செய்யட்டும் எல்லாருக்கும். இப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி லைலத்துல் கத்ரை இப்ப தாங்க எல்லாரும் சிந்திப்பீங்க. அப்ப லைலத்துல் கத்ருங்கிறது வாழ்ந்து கேட்கறது தானா? இப்ப ராவெல்லாம் பயானு கேட்டு முடிச்சு விட்டா லைலத்துல் கத்ர் கொண்டாடின மாதிரி ஆயிடுச்சா? இது சில சிந்தனைகள். ஏன் அதை ஒண்ணு மட்டும் விளக்கி விட்டு நான் முடிச்சு விடு, ஏன் சிற்றுரையை முடிச்சு அதிக பிரசங்கி தரத்தை முடிச்சுக்கிறேன். நீ பாருங்க, ஆபிது ஆலி 2 வஸ்துக்கள். சன்மார்க்க சட்டப்படிக்கு மார்க்க ஞானம் ஓதுகிற பிள்ளைகள் ஹதீஸ் சொல்றாங்க சமயத்துல, மன் தஅல்லம பாபம் மினல் இல்மி, ஒரு மசாலா படிக்கிறது. சன்மார்க்க சட்டத்திட்டங்கள்ல ஒரு மசாலாவை படிச்சு கொள்றது. மன் தஅல்லம பாபம் மினல் இல்மி அமில பிஹி வலம் யாமல். அந்த ஹதீஸ் நான் பார்த்ததுல எப்படி இருக்கு? மசாலா படிச்சான், அவன் அமல் செஞ்சான் செய்யல, அது பிரச்சனை வேற. மசாலா படிச்சவன் எவ்வளவு அவன் அந்த இடத்துல அவனுக்கு அந்தஸ்து இருக்கு. கான அஃதலு மின் ஐ யுஸல்லி அல்ஃப ரகாத்தின் ததவ்வா, 1000 ரகாத்து நஃபில் தொழுகக்கூடியவனை காண உயர்ந்தவனாக ஆயிட்டான். ஹதீஸ் है மன் தஅல்லம பாபம் மினல் இல்மி வ அமில பிஹி வலம் யாமல். ஓதிக்கிட்ட மஸ்லா, அமல் செஞ்சா செய்யல, இன்னைக்கு நாளைக்கு செய்வான். மஸ்லா ஓதுனதுக்கு எவ்வளவு ஜஸா அல்லாஹ் கொடுக்கறான். கான அஃதலு மின் ஐ யுஸல்லி அல்ஃப ரகாத்தின் ததவ்வா, 1000 ரகாத்து நஃபில் பேணுதலாக தொழுதானே அவனை விட அவன் கெட்டிக்காரனா போயிட்டான். அல்ல இடத்துல மேலானவனா ஆயிட்டான். யாருங்க? ஒரு மஸ்லா படிச்சு. இப்ப லைலத்துல் கத்ருடைய புனிதமிக்க இரவில் அப்துல்லை மௌலானாவுடைய பயான், சமது மௌலானாவுடைய பயான், நூருல்லா மௌலவியுடைய பயான், ரஹமத்துல்லா மௌலவியுடைய பயான் எல்லாம் கேட்ட நமக்கு உங்களுக்கு பிரயோஜனம் கிடைச்சிச்சோ இல்லையே தெரியல. ஹக்கீம் மௌலானாவுக்கும் எனக்கும் கிடைச்சு. ஒண்ணு உங்களுக்கு வசுவாசம் வரும். ஏன்னா இந்த மஜ்லிஸ்ல சில பேர் இருக்கிறாங்க மலாயிகத்துமார்கள் மாதிரி உள்ள ஜனங்கள், மலாயிகத்துமார்கள் மாதிரி சிஃபத். இப்ப உதாரணமாக நம்மளுடைய மதிப்புக்குரிய முரீது, நம்மளுடைய காதல் முரீது ஹாஜி முகமது முஸஃபர் ஹாஜி கிட்டத்தட்ட 10 செல்லா கொடுத்திருக்கிறார். தப்லீக் ஜமாத்துல 10 செல்லா 40 நாளா 10 தடவை கொடுத்திருக்கிறார். முதல்ல 10 குறையுமா இருக்கு? மாஷா அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதிகமான செல்லா கொடுக்கணும். பல தடவை என்கிட்ட அனுமதி கேட்பாங்க, நான் உடனே போகணும். அந்த செல்லா முடிகிற வரைக்கும் என் ஹக்குல துவா செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறேன். எனக்கு ரொம்ப பெருமை அவங்க நீண்டு செல்லா. ஆனா இப்ப அந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் என்ன? இப்ப ஹஸரத் பயான சுருக்கிக்கிட்டு விட்டா ஒரு 10 ரகாத்து நஃபில் தொழுதாமே, நல்லா அவசியம் தாராளமா போய் தொழுங்க, இப்பவே முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன வேண்டாம்னு? ஏன்னா சில பேருக்கு வசுவாசு. இங்க கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு மோனிஷாவா பயான் செய்ய வச்சு, இப்படியே சஹர் வரைக்கும் பயான் செய்ய வச்சு போய் சோத்தை தின்னு போட்டு தூங்கி விட்டா சரியா போச்சா? லைலத்துல் கத்ரை கொண்டாடியாச்சா? ஏன்னா சில பேர் நோட்டீஸ் போட்டு லைலத்துல் கத்ர்ல 8 ரகாத்து தொழுகை, 20 ரகாத்து தொழுகை, 100 ரகாத்து நஃபில், பல மாதிரி தொழுகை ஃபர்துகளை எழுதுறாங்க. நஃபில் தொழுகையினுடைய சிறப்புகளை எழுதுறாங்க. அதனால மனுஷனுக்கு தொழுகிற ஆசை வந்து விளங்குச்சுங்களா? அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம்? லைலத்துல் கத்ரை கொண்டாடி இபாதத்து செய்யறோமா இல்ல இபாதத்துக்கு வெளியில இருக்கிறோமா? இது முந்தின பிரச்சனை. ஆனா இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஜனங்கள் 2 விதம்னு சொன்னாங்க. ஒரு சாரார் இபாதத்துல ஆசை உள்ளவர்கள், மன லைஃப் உள்ளவர்கள், தொழுகையிலமா. அதனால உங்களுக்கு நாவெல்லாம் லைலத்துல் கத்ர்ல ஒரு 100 ரகாத் தொழுதுட்டா
சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர்ல 100 ரகாத் தொழுதுட்டேன், அது சந்தோஷம். இப்ப சமது மாதிரி மகான்களுக்கு தொழுகையில மனசு அதிகமா லைக்கலன்னு சொன்னா எங்க அதிர்த்து நிறுத்திட்டா பாக்கி நேரம் தூங்க வேண்டியதா போயிடுது, இல்லைன்னா தொழுவணும், தொழுவுறது சிரமம். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் பயான் செஞ்சா கேட்டே விட்டு விடுவோம், நன்மையான காரியம் ஏதோ செய்யணும், அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்ற மசலா இருக்குங்களே, நியாயம் என்ன அதை உணர்றதுக்காக சொல்றேன். மலாயகத்துமார்கள் இப்ப நம்மளுடைய ரஹமத்துல்லா மௌலிசா சொன்னார், கட கட கடன்னு பிள்ளைகள் ஸ்பீடா சொல்லிவிடுறதுனால ஒண்ணு பிடிச்சு வைக்க முடியும். அவர் சொன்னாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது அல்லாஹ் தஆலா மலாயிகத்துமார்கள்ட்ட செய்தியை வெளிப்படுத்தினார். சில பேர் வாத புகரவா சொல்றாங்க, மலாயிகத்துமார்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்டாங்க. என்ன சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு அது விரோதமா. மலாயிகத்துமார்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்டா அல்லாஹ் படைப்பான் கலீஃபாவை. மலாயிகத்துமார்கள்ட்ட பிரகடனப்படுத்தினான் அல்லாஹ், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில நான் பிரதிநிதி படைக்க போறேன்னு சொன்னான். உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்க இல்ல, அவங்களா சொல்லிவிட்டாங்க அல்லா இடத்துல. இப்ப அவர் மௌலிசா சொன்னாரு, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா மை யஸ்ஃபிகு திமா, ஃபசாது பண்றவங்கள ரத்தம் சிந்தறவங்கள என்னதுக்கு படை, அதுக்கு அவங்க அதுக்கு அந்த கூடதியா படைக்கிறேன்னு கேட்டாங்க. ஹக் தஆலா சொல்லிவிட்டா இன்னி ஆலம மாலா தாலம, அது விஷயத்துல உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் அந்த ரகசியம் சொல்லிவிட்டா முடிச்சிடுச்சு. மலாயிகத்துமார்கள் வியாபாரம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, எதுவுமே இல்லை, சதா அல்லாஹ்வுடைய தியானம், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ், அல்லாஹ்வுடைய வணக்கம். என்ன சில மலாயிகத்துமார்கள் நிலையில நிக்கிறாங்க, கியாம நாள் வரைக்கும் நிலையில இருக்கிறாங்க. சில மலக்குகள் ருக்குல இருக்கிறாங்க, கியாம நாள் வரைக்கும் ருக்குல இருக்கிறாங்க. சில மலக்குகள் சஜிதாவில் இருக்கிறாங்க, கியாம நாள் வரைக்கும் சஜிதாவிலே இருக்கிறாங்க. சில மலக்குகள் இருப்புல இருக்கிறாங்க, கியாம நாள் வரைக்கும் இருப்புல இருக்கிறாங்க. அந்த 4 விதமான மலாயிகத்துமார்களுடைய வணக்கத்தை சேர்த்து நமக்கு தொழுகை நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப மலாயிகத்துமார்கள் மாதிரி ஒரு நாளெல்லாம் நிலையில நிக்க முடியுதா? தேசிமாம் கொஞ்சம் நீண்ட சூறா ஓதுனா தராவிக்கு ஜமாத்து குறைஞ்சு போயிடும். ஹாப்ஸா வச்சா சில பள்ளியில ஜனங்க உற்சாகமா சந்தோஷமா வர்றாங்க. சில பேர் எந்த பள்ளியில ஹாப்ஸா இல்லைன்னு கேட்டுக்கிட்டு அலம்தர கைஃபா எங்கே ஓதுறாங்கன்னு போறாங்க. அப்ப நம்ம காலத்துல கொஞ்சம் நீண்ட சடவு தெரியுது. மனிதர்கள் பல மாதிரி ஹாசிரிக்கலாம். அப்ப மலாயகத்துக்கு மாதிரி நாம எல்லாம் செய்ய முடியாததுனால அவங்களுடைய நிலை, ருக்கு, சஜிதா, இருப்பு எல்லாம் சேர்ந்து நம்ம 5 நிமிஷத்துல தொழுகிற தொழுகையில எல்லாம் வச்சுக்கிட்டோம். அந்த நியமத்தை நம்ம கொடுத்துட்டோம். இப்ப மலாயகத்துமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பார்த்தாங்க, நாம இவ்வளவு வணங்குறோம் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு உணவு தேவை, உடை தேவை, இவருடைய மக்கள் பிச்சளங்கள் துனியாவது எல்லாம் செய்வான். வயிற்றுக்காக வேண்டி, ஒரு ஷான் வயிற்றுக்காக வேண்டி எல்லாமே செய்வான் மனுஷன். வளர்க்குறீங்களா? இதெல்லாம் எப்படி மலக்குகளுக்கு தெரியும்? நீங்க இப்ப சிந்தனை அந்த பக்கம் விடக்கூடாது. மலக்குகள் சொன்ன பதிலுக்கு சொல்ற வழக்கம் என்ன, சமதுக்காக அப்படியே போவார் கிழக்கிலே, செல்ற வாழ்ந்து விட்டு போவார். வேற பக்கமா மலாயிகத்துமார்களுக்கு இவ்வளவு ரகசியம் இப்படி தெரியும்? பாபா தெரியப்படுத்திருந்தா அல்ல, அதனால சொல்லிவிட்டாங்க. அவங்க என்ன, அவங்க என்ன ஆட்சேபனை செஞ்சாங்க? ஃபசாது பண்ணுவாங்க, ரத்தம் சிந்துவாங்க. நடக்குதா இல்லையா துனியாவில்? தினத்தந்தி பத்திரிக்கை மூஞ்சியில முடிச்சா 3 கொலை 4 கொலை, சுட்டு கொலை, சுல்லாம கொலை, அறிவாளால வெட்டி தலையை தூக்கிட்டு ஊர்வலம் வந்தா தலையை இட்லி சட்டியில வச்சு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் நடக்குதா இல்லைங்களா? இப்ப ஃபசாது பண்றது மலாயிகத்துமார்கள் சொல்றது பொய்யா மெய்யா? இவ்வளவு மனுஷன் என்னத்துக்கு செய்யறான்? அதாவது ஒரு ஷான் வயிற்றுக்கு தான் பாவா, என்ன மகாட்டுக்கு 1 முழ வயிறுக்கு, 1 கெஜ வயிறுக்கு, அது கூட இவ்வளவு அக்கிரமம் செய்யல. இந்த ஒரு ஷான் உள்ள மனுஷன் எல்லாம் செய்யறான், இவ்வளவு செய்வான். மலாயிகத்துமார்களுக்கு இந்த வேலை இல்லை, ஃபசாது பண்ற வேலை இல்லைங்க. மலாயிகத்துமார்கள் எங்கேயாச்சும் வரப்ப நவுத்தி போடுவாங்களா? ஒரு மனுஷன் 4 ஏக்கர் நிலம் வாங்கினான், 4 ஏக்கர் நிலம் வாங்கிருந்தான். 10 வருஷத்துக்குள்ளால 4 1/2 ஏக்கர் ஆயிடுச்சு. 1/2 ஏக்கர் கூடுதல் ஆயிடுச்சுங்க. எப்படிங்க வளர்ந்துச்சுன்னு கேட்டேன். தொழுதா பரக்கத்து செய்வா அல்லான்னு சொல்றாங்களே, தொழுகை பேர்ல கிடைக்காது. அசல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷா வருஷம் அந்த வரப்பை இந்த பக்கம் வெட்டி வெட்டி மண்ணை மேல போடுற மாதிரி அடுத்த வயல்ல போட்டு 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 அண்டை கழிக்கிறதுன்னு சொல்றோம். இப்படி வரப்ப நவுத்திக்கிட்டே போய் 1/2 ஏக்கர் அதிகமாயிடுச்சு 10 வருஷத்துக்குள்ள. காரணம் எப்படிப்பா வளர்ந்துச்சு, பூமி எப்படி இப்படி விரிவா போச்சுன்னு கேட்டா தொழுகைனால இந்த பறக்கத்துன்னு சொல்றோம். அப்ப சில பேர் இப்படி சொல், இதெல்லாம் நியாயம் இல்லாத செய்யும். அப்ப மனுஷன் எல்லா ஃபசாதும் செய்வான், வளர்ந்துச்சுங்களா? அப்ப அவனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நாங்க இருக்கிறோம் ஏன்னா சொல்லிவிட்டாங்க, உன்னை தக்தீஸ் செய்யவும் உன்னை தஸ்பீஹ் செய்யவும் நாங்க இருக்கிறோம். ரப்பே, அந்த கூட்டம் என்னத்துக்கு? வயிற்று சோத்துக்கு இல்லாத கலாட்டெல்லாம் பண்ணுவாங்க துனியாவில் அப்படின்னு சொன்னாங்க. வளர்ந்துச்சுங்களா? அப்ப என்ன வச்சாங்க எல்லா இடத்துல? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமலிலே நிகழக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள்
பிச்சளத்துல செய்யக்கூடிய குற்றங்குறைகளையும் தங்களிடத்துல இருக்கக்கூடிய வணக்கத்தையும் வச்சாங்க. தாங்க மேலுங்கிறதுக்கு எதை வச்சாங்க? இபாதத்தை வச்சாங்கம்மா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சளத்தை தாழ்வா காட்டுறதுக்கு எதை வச்சாங்க? அவங்க பாவத்தை வச்சாங்க. விளங்குச்சுங்களா? இப்ப ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா என்ன செஞ்சா, கிலாஃபத்துக்கு உள்ள அடிப்படை என்னிடத்துல இந்த அமல் இல்ல, இல்மு தான் என்னிடத்துலங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஅல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹ் என்ன अरे वह अल्लामा में मुअल्लिम कौन है? कौन सिखाया? मौला खुद सिखाया. अल्लाह ताने आदम अलैहिस्सलाத்துக்கு இல்ம கத்து கொடுத்தான். எல்லா அஸ்மாக்களையும் அல்லாஹ் கத்து கொடுத்தான். ஈ, எறும்பு, கொசு, சட்டி, பானை, மண்ணு, அது வண்டு ரெண்டு எவ்வளவு வஸ்துக்களை அல்லாஹ் சிருஷ்டிக்க போறான்னு எல்லா பேரும் கத்து கொடுத்துட்டான் அல்லாஹ். அந்த அஸ்மா என்னங்கிறது பல வியாக்கியானம், ஒரு தஃப்சீர் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். எல்லாம் கத்து கொடுத்துட்டான். தெரிஞ்சுங்களா? அதுக்கு பிறகு போட்டி விட்டான். சும்மா அரலஹும் அலல் மலாயிகா, மலாயிகமார்கள் விட்டான். கால அம்பியூனி பி அஸ்மாஇ ஹாவுலாய் இன் குன்தும் சாதிகீன். அவரை போய் கலீஃபா ஆக்குறியே, அதுக்கு நாங்கள்ல லாயக்கானவங்கன்னு அப்படி உட்டிகளை கொண்டு என்ன நான் பிரகடனம் செய்யும் பொழுது ஒரு ஆட்சேபனை செஞ்சீங்கல்ல, நஹனு நுகத்திஸு லக நுஸப்பிஹு வ நுகத்திஸு லக, உன்னை வணங்குறதுக்கு நாங்க இருக்கிறோம், தஸ்பீஹ் செய்ய தூய்மையானவர்கள், பாவிகளை என்னத்துக்கு படைக்கிறேன்னு சொன்னியே. அப்ப ஏத்ராஸ் எதன் பேர்ல இருந்துச்சு? அமல் பேர். தங்களுடைய உயர்வு எதன் பேர்ல? இபாதத்தின் பேர்ல. எதுல ஃபதீலத்துங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்குமா. அப்ப ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா போட்டிக்கு விட்டு என்ன செஞ்சா, முந்தி மலாயிகத்து மர நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க இது பேர். அவங்க எல்லாம் தௌபா செஞ்சுக்கிட்டாங்க. காலு லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தா. யா அல்லாஹ், நீ அறிவித்து கொடுத்த சிலதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆதமே நீங்க சொல்லுங்க. அடி பிச்சு வாரி விட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். விளங்குச்சுங்களா? மலாயிகத்துமார்கள் பார்த்து முழி முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ஆட்சேபனை செஞ்சோம்? அப்ப ஹக்கு தஆலா சொன்னா, அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைப ஸமாவாதி வரல இருந்து, வானம் பூமிகள் ரகசியம் மறைவாரெல்லாம் எனக்கு தெரியும், நான் முந்தியே சொல்லுங்க. பாத்தீங்களா ஆதம்ல? நீங்க உங்க வணக்கத்தை வச்சு உங்களை பெருசா வழங்குனீங்க. ஆதம் துனியாவில் ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய பாவங்களை வச்சு அவங்களை லேசா வழங்குனீங்க. இல்ம பாத்தீங்களா? அப்ப எதை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்தஸ்து உயர்த்தினான்ல. அதனால சங்கை மிக்க சூஃபியாக்கள் இடத்துல பெரிய வணக்கம் என்னன்னு கேட்டா இல்மு படிக்கிறது. இல்மு படிக்கிறதுமா. இப்ப கூட வெளியில சில பேர் பேசிக்கிறாங்களாம், பெரிய ஷேக்னு சொல்றாங்க. துஹா நேரத்துல பார்த்தாலும் பயான் தான் செய்யறாரு, இஷராக் நேரத்துல பார்த்தாலும் பயான் தான் செய்யறாரு, அவ்வாபின் தொழும் போதும் பயான் தான் செய்யறாரு, நஃபிலான வணக்கமே இல்லையேங்கிறார். நீங்க ஃபர்க் விளங்குறதுக்காக சொல்றேன் நான். அதனால அந்த தொழுகக்கூடியவர்களை நாம குறைச்சு சொல்றோம்னு நினைக்காதீங்க. ஃபஜருக்கு பிறகு 2 அல்லது 4 ரக்காத் இஷராக்கு தொழுகக்கூடியவர் ஒரு மக்பூலான ஹஜ் செஞ்ச சவாபு இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய சவாபை விட்டு ஷேக் பயான் ஃபஜர் சொல்றோம் பயான் ஆரம்பிச்சிடுறாரு. இஷராக் வக்தெல்லாம் போயிடுது. நம்ம ஷேக் நாயகம் அப்படி இல்லை, பயானை முடிச்சு விட்டு கட்டாயம் இஷராக்கு தொழுகிறாங்க, நம்ம கண்ணால பாத்துக்கிட்டோம். ஆட்சேபன மக்கள் வெளியில என்ன செய்யறாங்க? என்ன எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இதானா இபாதத்து? இதுக்கு தானே ஆண்டவன் படைச்சா? பேசவா படைச்சா? இல்லாலி யாபுதுன்னு சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். ஏன்னா வணங்க படைச்சேன்னு சொல்றாங்க. இவங்க பாடு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்ப அவங்க வணக்கம் உண்டா எதுல முடிச்சு போட்டாங்க? எதோட முடிச்சுக்கிட்டாங்க? தொழுகை, திருமறை ஓதுதல், இந்த மாதிரி தான தர்மம் செய்தல், இப்படி சில செயல்களை மட்டும் வணக்கம் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப சிறந்த வணக்கம் எதுங்க? மார்க்க ஞானம், அல்லாஹ்வை பத்தி அறியறது, சன்மார்க்க சட்டத்திட்டங்களை படிக்கிறது. அப்போ வாசு மஜ்லிஸ்களிலையும் நமக்கு நாம மறந்து போன எத்தனையோ செய்திகள் நினைவூட்டப்படும். இப்ப ஹஸரத் தங்கள் லைலத்துல் கத்ர் பத்தி தஃப்சீர் சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ் அதை இப்ப திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தா நேரம் பத்தாது. இப்ப ரஹமத்துல்லாஹ் அவர் ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர் செஞ்சார், நூறுல்லா அவர் ஒரு ஆயத்துக்கு பயான் செஞ்சார், சமது மூலான ஆயத்து ஓதாமி வியாக்கியானம் செஞ்சார். ஒவ்வொரு பூவில ஒரு வாசனை அப்பவே சொல்லிவிட்டு, ஒவ்வொன்றுல ஒரு வாசனை அல்லாஹ் தஆலா எங்க எங்க அல்லாஹ் என்ன வச்சிருக்கிற நியாமத்து அப்பதான் தெரியுது, பேச விட்டுப்பாங்க. மாஷா அல்லாஹ் மௌலானாவும் சொல்லிவிட்டா, ரொம்ப புகழ்ந்து சொல்லிவிட்டா, ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லிவிட்டேன், உங்க கல்புகள்ல அந்த தொழுகாம இப்படி பயான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்கள் ஆசை இருந்தா தயவு செஞ்சு போய் தஸ்பீ நஃபில் தொழும். ஏன்? இப்னு அப்பாஸ் தங்களுடைய சச்சாவுக்கு அருமநாயகம் ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய சச்சாவே வயசுக்கு ஒருத்தர் யாச்சு தொழுதுருங்க, அந்த தொழுது முடியல, இது ஒரு நாளைக்கு ஒருத்தர் தொழுங்க, வசதி பண்ணல வாரத்துக்கு ஒருத்தர், முடியல மாசத்துக்கு ஒருத்தர், இல்ல வருஷத்துக்கு ஒருத்தர்,
இல்ல உங்க வயசுக்கு ஒரு தடவையாவது தொழுதுருங்க. அவ்வளவு சிறப்பு இருக்காது. கட்டாயம் இப்படி புனித இரவுகள் அது தொழுங்க. அதை ஏன் வாழ்ந்து நிறுத்தி விட்டு தான் போய் தொழணுமா? மகரிபில இருந்து இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? என்கிட்ட வர்ற வரைக்கும் தொழுதுருக்கலாம். இல்ல வீண் பேச்சு அங்கே இங்கே கடத்தல சுத்தி எல்லாம் பீடி சிகரெட் எல்லாம் குடிச்சு ஊதி விட்டு வீண் பலா எல்லாம் கழுவி விட்டு வாசு மஜ்லிஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு வசுவாச கல்புக்குள்ளாங்க தொழுவ விடாம பயான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. பாவா மசாயில் விளங்காததுனால தொழுக கபூலாகணுங்கிறதுக்காகத்தான் மார்க்க சட்டம் படிக்கிறது. அதனால ஒரு ஓதர பிள்ளை பள்ளிவாசல்ல ஜனாதா வந்து, ஒரு ஓதர பிள்ளை மதரசாவில் இல்மு ஓதிக்கிட்டு இருக்கிறார், பள்ளிவாசல்ல ஒரு ஜனாதா வந்து. இப்ப ஓதர பிள்ளை ஜனாதா தொழுகைக்கு போறதா மசலா படிக்கிறதா? சன்மார்க்க தீர்ப்பு என்ன? 500 ஜனாதா தொழுகைக்கு ஹாதிராவதை விட அவர் இல்மு படிக்கிறது அஃதல். அவர் இல்மு படிக்கிறது அவருக்கு உயர்வு. ஏன்னா ஜனாதா தொழுகை ஃபர்து ஐன் இல்ல, அது கிஃபாயா. கிஃபாயான்னா யாரோ சிலர் முஸ்லிம்களில் ஒரு சாரார் அந்த மையத்தை கழுகி குளிப்பாட்டி அடக்கிட்டா போதும். இப்ப நம்ம ஊர்லயே படிப்புள்ள சில ஜனாதா வரும்போது ஓதரப்புள்ள எல்லாம் மனசா விட்டு வந்துடுறாங்க. ஓதரப்புள்ளி யாரும் கூப்பிடுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இல்மு ஓதுறது ஃபர்து. இல்மு ஃபர்து ஐன் பாவா, அது மார்க்க ஞானம் ஒவ்வொருத்தரும் படிச்சாகணும். ஜனாதா தொழுகை கிஃபாயா. அதே மாதிரி தராவீஹ் தொழுகை சுன்னத்தை முஅக்கதா, ஆண் பெண்ணு அனைவர் பேரையும் முஅக்கதா. ஆனா தராவீஹ் தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது சுன்னத்தை கிஃபாயா. இது மசலா தெரியாதவன் விளம்பரம். அவர் ஏன் வீட்டுல தராவீஹ் தொழுகிறாராம்? இமாம் ஜமாத்து சுன்னத்தை கிஃபாயா. ஒரு சாரார் மஹல்லாவரை இமாம் ஜமாத்தோடு தொழுதாகணும். வசதி இல்லாத மனுஷன் தங்கடக்காரன் தடுமாறுறவன் கிழவன் அவன் சில பேர் தொழுகிற ஸ்பீட் இருக்குங்களே, என் முழங்கால் உடஞ்சு போயிடும். நான் குனிஞ்சு நிமிந்து சரி வர்றதுக்குள்ளார அவர் 2 சஜிதா செஞ்சுட்டு சலாம் கொடுத்துறாரு. என்னடு நான் அவர் பின்னா தொப்பு தொப்புன்னு விழ முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தங்கடக்காரன் வயோதிகள் சில பேர் போற ஸ்பீடு இருக்குல்ல, முழங்கால் முட்டியெல்லாம் உடஞ்சு போயிடும். நம்மளால பின் தொழ முடியாது. அதனால ஒருத்தர் மேல ஆட்சேபனை தேவையில்லை. சரி, இப்ப சில பேர் இல்லையே பழைய காலத்துல சூஃபியாக்கள் எப்ப பார்த்தாலும் தொழுதாங்கன்னு வருது, இஷா ஒதுவ கொண்டு ஃபஜர் தொழுதாங்கன்னு வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிவிடுறோம். ஆட்சேபனைகள் இந்த காலத்துல சூஃபியாக்கள் சொல்றாங்க, காமிலீன்கள் சொல்றாங்க, பெரிய ஷைഖுங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பயான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஒண்ணுமே விளங்கலீங்களே தான் ஒருத்தர். நான் சொன்னேன் பாவா, ஒவ்வொரு காலத்துல ஒரு அமல் உயர். எந்த காலத்துல இஷா தொழுகை கொண்டு ஃபஜர் தொழுதாங்கன்னு கேட்டா, அப்ப ஒவ்வொருத்தரும் ஃபகீஹா இருந்தாங்க. மார்க்க ஞானம் இல்லாத மனுஷனே இல்லை அந்த காலத்துல. யாருக்கு மார்க்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. தன்னுடைய நேரத்தை எப்படி செலவு செய்யறது? அல்லாஹ்வுடைய இபாதத்துல தொழுகையில ஈடுபடுத்திட்டாங்க. இப்ப எப்ப மக்கள்ல மார்க்க ஞான குறைவு இருந்து அவர்களுக்கு மார்க்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும், அந்த நேரத்துல மனுஷன் 4 ரக்காத்து தொழுகிறது விட்டு அவருக்கு மார்க்க சொல்றது அவசியம் இருக்கு. இது பெரிய இபாதத். ஒரு வஃது ஒரு ஜமாத்து அருமநாயகத்திடத்துல லுஹர் தொழுகை நேரம் வந்துச்சு. அருமநாயகம் ஃபர்து தொழுதாங்க. ஃபர்துக்கு பின்னால முத்தசிலா 2 ரக்காத்து சுன்னத்து கருமையாக்கிட்டாங்க நாயகம். ஒரு நாளைக்கு லுஹர்ல முன் சுன்னத்து 4 ரக்காத்து ஹனஃபி மذஹபடி, பின் சுன்னத்து 2 ரக்காத்து 6 ரக்காத் சுன்னத்து முஅக்கதா. அப்ப கருணை நபி அவர்கள் சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வந்த வஃது இடத்துல அருமநாயகம் ஃபர்து தொழுத உடனே அந்த சுன்னத்தை தொழுகாம உட்கார்ந்து அந்த வஃதுக்கு தாலீம் பயான் ஆரம்பிச்சுட்டாங்க. இதை மேற்கோளாக காட்டி ஏன் போங்குக்கு நான் சனது காட்டுறேன்னு நினைக்காதீங்க. மக்கள் தப்பாக ஒருத்தர் மேல ஆட்சேபனைகள் செஞ்சுக்கிறாங்களே. ஏன்னா லைலத்துல் கத்ர்ல 2 ரக்காத் தொழுவுறது இல்லையா? ஏன்னா இப்ப போய் பாருங்க, சில பேர் பள்ளியாசல தொழுதுட்டு இருப்பாங்க, அழகா தூங்கிக்கிட்டே தொழுவார், சஜ்தாவில் இருப்பார், காத்தும் பறிஞ்சு போயிடும். ஏன்னா நெத்திர கலக்கம், அவர் பாட தொழுதுகிட்டே இருப்பார். ஒரு மனுஷன் பள்ளிவாசல்ல தொழுதான், தொழுது விட்டு சஜ்தா சவு செய்யறான். அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுத்து விட்டு சஜ்தா சவு செய்யறான். சஜ்தா சவு செஞ்சா அது ஒரு ஆலிம் ஷா பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்த ஆலிம் ஷா இவன் சஜ்தா சவு ஏன் செய்யறான்? தர்கே வாஜிபு, தாஹீரே வாஜிபு, தாதீலே அரகான், பல காரணங்கள் இருக்கு சஜ்தா சவு செய்யறது. எந்த அடிப்படையில் இவன் சஜ்தா செய்யறான்? வாஜிப் எதுவும் விட்டு போச்சா, அல்ல ஃபர்து வாஜிபுகளை பேணுதலாக இல்லாம முன்பின்ன மாத்தி என்ன செஞ்சாங்க? அதுக்கு சட்டம் பிடிக்கவர் மெதுவா ஆளை கேட்டு பார்க்கலாம், மசலா தெரிஞ்சவனான்னு கேட்டு பார்க்கலான்னு கூப்பிட்டார். ஏன்பா சஜ்தா சவு செஞ்சேன்னு கேட்டார். இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்துட்டான். இல்லம்மா நீ விளங்கி செஞ்சியா விளங்காம செஞ்சியாங்கிறதுக்காக கேட்கிறேன். தொழுதுன்னு இருக்கும் போது காத்து போயிட்டு போச்சு, விளங்கிட்டீங்களா? ஒது முறிஞ்சு போச்சு, காத்து போயிடுச்சு, என்ன செய்யுது? சஜ்தா சவு செஞ்சுக்கிட்டு விளங்குதுங்களா? அப்ப அந்த ஆலிம் சொன்னார், 2 ஆளா இதுக்கு தான் மார்க்க ஞானம் ஓத சொல்றதுப்பா.
மசலா படிச்சுக்க, உலமாக்களுடைய வாசு மஜ்லிஸுக்கு போ, நசியத்து கேளு, மார்க்க ஞானம் முந்தி படிச்சுக்க, இபாதத்து பின்னால சொல்றது எதுக்குங்க? இதுக்காகத்தான். இபாதத்து சிஹத்தாகணும். பாபா வணக்கம் கூடி வரணும், வணக்கம் நியாயமாகணும். அப்ப இது விளங்காம மக்கள் ஆட்சேபனை என்ன செஞ்சு விடுறாங்க? இப்போ கிதாபுல, நான் சொல்ற கிதாபுல, தபலீக் ஜமாத்துல தாலீம் செய்யக்கூடிய கிதாபுல, ஃபலாயில திக்ர்ல, ஃபலாயில லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாபுல ஷைகுல் ஹதீஸ் அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிவுமயமாக்கட்டும், அவர்கள் எழுதிவிட்டு போறது கியாம நாள் வரைக்கும் அந்த கிதாபுகள் சன்மார்க்க இஸ்லாமிய மக்களுக்கு கல்ப ஹயாத் ஆகட்டும். அவங்க தங்களுடைய ஃபலாயில திக்ர்ல, ஃபலாயில லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாபுல எழுதுறாங்க. ஹஜரத் ஷேக் மைமூன் மகரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஷேக் இடத்துல, ஒரு சையத் இடத்துல பையத்து செஞ்சுட்டாங்க. அவங்க பெரிய ஆலிம், ஒரு முஃப்தியும் கூட, ஃபத்வா கொடுக்கிறோம், ரெண்டாவது முதரிசும் தர்சும் கொடுக்கிறோம். அப்போ பையத்து செஞ்ச உடனே ஷேக் சொன்னாங்க, என்ன ஜோலி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. வேலை என்ன, பகல் பொழுதுபோக்கு அப்படின்னான்னு கேட்டாங்க. நான் ஃபத்வா கொடுக்குறேன், மக்கள் மார்க்க சட்டம் கேட்டா ஃபத்வா கொடுக்குறேன், ஓதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ரெண்டையுமே நிறுத்தி பண்ணுட்டா. ஏன் முரீது ஆயிட்டீங்க? ஏன் நான் சொன்னபடிதான் கேட்கணும். ஏன்னா ஷேக்குக்கு சில விஷயங்கள் அனுமதி, பரதான தொழுகை ஷேக்கு தடுக்க முடியாது. வாஜிபான தொழுகை, வாஜிபான மார்க்க சட்டங்களை ஷேக்கு தடுக்க முடியாது. சுன்னத்தை முஅக்கதாவை ஷேக்கு தடுக்க முடியாது. நஃபிலான கிஃபாயாவான காரியத்தை ஷேக்கு தடுக்கலாம். ஷேக்குக்கு உரிமை இருக்கு. முரீத திருத்தறதுக்காக ஷேக்குக்கு உரிமை இருக்கு. மசலா விளங்காத மனுஷன் ஷேக்கு மேல ஆட்சேபனை செஞ்சுப்பாங்க. இப்ப அவர் ஃபத்வா கொடுத்தது வேற ஒரு ஆள் கொடுக்கலாம், வேற ஒரு ஆலிம்ஷா கொடுக்கலாம். அவர் ஓதி கொடுத்ததை இன்னொரு ஆலிம்ஷா ஓதி கொடுக்கலாம். அதனால ஷேக் அவர் வேற ஒரு பாதையில, அவர் வேற ஒரு துறையில முன்னேற்ற பார்க்கிறார். தடுத்து விட்டாங்க. ஷேக் ரெண்டையும் தடுத்துட்டாங்க. ஃபத்வாவும் கொடுக்கூடாது, ஓதியும் கொடுக்கூடாது. நான் சொன்ன திக்ர் உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் சுவாசத்துல திக்ர் செய்யும், நஃபி இஸ்பாத் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யணும்னு போட்டான். சொல்லணுங்களா? பேக்கி குங்குலியம் போட்ட மாதிரி அடிச்சு ஊரெல்லாம் எல்லா ஜனங்களுக்கு புறம் பேசுறதுக்கு ஒரு சான்ஸா போயிடுச்சு. என்னமோ வந்தாராம் ஷேக்கு, இவர் போய் முரீது வாங்கினாராம். அவர் தான் வழிகட்டவர், இவருக்கு அறிவு இல்லையா? ஓதி கொடுக்கறதையும் விட்டாரு, ஃபத்வா கொடுக்கறதையும் விட்டாரு. அவர் பேரே ஃபித்ரா. மக்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஷேக்கு முரீது ரெண்டு பேரும் ஆலிமா இருந்ததுனால மௌனமா இருந்துக்கிட்டாங்க, சபர் செஞ்சு கொஞ்ச நாளாச்சு. இப்ப முரீது என்ன செஞ்சாரு? ஃபத்வா கொடுக்கிற வேலை, ஓதி கொடுக்கிற வேலை ரெண்டும் போயிட்டதுனால அவருக்கு பொழுது போக மாட்டேன். ஷேக்கு கொடுத்த திக்ர்லயே பொழுது நீங்க பொழுது போகணும்னா போக மாட்டேன். இப்ப இருக்கிற முரீதுக்கு போதா? ஃபாசன் ஃபாஸ் திக்ர்ல பொழுது போக்குங்கன்னா போதா? போக மாட்டேன். முரீது தான் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யறாங்க. அப்ப அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? பொழுது போவாததுனால குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டா. பள்ளியாசில உட்காந்து ஃபத்வா தான் கொடுக்க கூடாது, ஓதி கொடுக்க கூடாது சர்க்கார் சொன்னாங்க, ஷேக் சொன்னாங்க. நாம குர்ஆன் ஓதி கொஞ்சம் பொழுத போக்கும் என்று குர்ஆன் ஓதிக்கிட்டு ஷேக்கு தெரிஞ்சு போச்சு. குர்ஆன் ஓதுறாங்க. ஷேக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, குர்ஆன் ஓதக்கூடாது, நான் சொன்ன திக்ர்ல தான் இருக்கணும், அல்லாஹு அல்லாஹ் திக்ர்ல இருக்கணும், நஃபீஸ் பாத் லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யணும்ட்டாங்க. இந்த செய்தி ஊருக்குள்ள பரவுச்சு. ஜித்திக், முர்தத், காஃபிர், முஷ்ரிக், முனாஃபிக் எல்லா ஃபத்வா ஒட்டியாச்சு. ஏன்னா முந்தி ஓதி கொடுக்கறதுக்கு எடுத்தாரு, ஃபத்வா கொடுக்கறதுக்கு எடுத்தாரு. இப்ப குர்ஆன் ஓத கூடாதுங்கிறாரு. அதுக்கு ஹதீஸையும் சேர்த்துக்கிட்டான். அஃதலுல் இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன், வணக்கங்களில் தலை சிறந்தது குர்ஆன் ஓதுறதுன்னு நாயகம் சொன்னாங்க. அத்தகைய வணக்கத்தை தடுத்தார். இவர் முர்தது தான், இவர் சிந்திக் தான். அதையும் ஷேக் அந்த ஃபத்வா வாங்கிக்கிட்டு பேசாம மௌனமா இருந்தார். அவரும் மௌனமா இருந்தார். ரெண்டு பேரும் ஆலிமா இருந்ததுனால மஸ்லா மார்க்க தெரிஞ்சவங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு முரீத மாணிக்கமா ஆக்குனதுக்கு பிறகு ஷேக் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழு முரீது போகும்போது சொன்னார், இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் மக்களுக்கு நசியத் செஞ்சுட்டு வாங்க, பயான் செஞ்சுட்டு வாங்க. சில மாதங்களுக்கு பிறகு அவர் போனார். ஷேக்குடைய உத்தரவுப்படிக்கு பயான் ஆரம்பிச்சார். ஃபஜ்ருக்கு பிறகு லுஹருக்கு பாங்க சொல்றாங்க. ஜனங்களுக்கு நேரம் போனது தெரியல. அலிஃப் லாம் மீம்லயே இருக்கிறார். அலிஃப் லாம் மீமுக்கு வியாக்கியானம் செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஆரம்பிச்சவர் லுஹருக்கு ஜனங்க பாங்க சொல்லும் போது தான் லுஹர் ஆயிடுச்சு. இப்ப எந்த வக்துக்கு பாங்க சொல்றாங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் ஆண்டு வாயை பழந்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப ஜனங்கள்லாம் கேட்டாங்க, ஆஹா உங்களை ஷேக்கு எடுத்துட்டாருன்னு நம்ம நினைச்சோம், வழிகெடுத்து விட்டாரே, ஓதி கொடுக்கறதுக்கு எடுத்து ஃபத்வா கொடுக்க இப்படி குட்டிச்சோராக்கி விட்டாருன்னு நினைச்சோமே, மாணிக்கமல்ல கடைசி மனுஷன் ஆக்கி விட்டாரு அப்படின்னு மக்கள் பின்னால உணர்ந்தாங்க. ஃபலாயில திக்ர்ல, ஃபலாயில லா இலாஹ இல்லல்லாஹ் சரித்திரம் இருக்கா இல்லையா கேட்டு. அதனால ஷேக்குமார்கள் மேல ஆட்சேபனை செய்யப்படாது. ஏன் அவரை மத்த அமல் செய்ய விடாம திக்ர் செய்ய மூச்சை இழுத்து விடுங்கிறாரு? பாபா இபா தொழுகையில ஓர்மை வேணும். நான் மசலாவுக்கு விளங்குற மாதிரி சொல்லி, தொழுகையில ஓர்மை வேணும். அந்த தொழுகை ரொம்ப உயர்ந்த தொழுகையா வேணும். ஏன்னா ஹதீஸ் ஷரீஃப்ல லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்ப், கல்பு ஹாதிரா இல்லாத நிலையில தொழுகைக்கு, அது தொழுகை இல்லைன்னு நாம சொல்லக்கூடாது. ஹதீஸ் படிக்க சொன்னா இப்ப தொழுகிறவங்க தொழுகைலாம் வீணா போடும். அதனால அதிக பலன் கிடைக்காது.
அப்ப உள்ளச்சம் வேணும் தொழுகையில, ஓர்மை வேணும், குஷு குது வேணும். தொழுகையில நின்று ஒரு மனுஷன் ஓர்மையை கொண்டு வரது ரொம்ப சிரமம். திக்ர்ல ஓர்மை சீக்கிரம் வரும். திக்ர்ல ஒரு மனுஷன் ஒரே உரு போடுறான், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது வேற சிந்தனை வரவிடாம திக்ர் செய்யறான். அப்ப இந்த திக்ர்ல முரீத போட்டு வேற்று சிந்தனைகளை வரவிடாம அவனுடைய கல்வை அவன் கண்ட்ரோல்ல வசப்படுத்தி கொடுத்து இந்த அளவுக்கு வசப்பட்டதுக்கு பிறகு அந்த முரீதுக்கு ஷேகே உத்தரவு போடுவார். இப்ப நஃபில் தொழுதுனால இருக்காங்க, தொழுது பாரிப்போம். என்ன இப்ப முரீது என்ன சொல்றாங்க, தக்பீர் கட்டுறேன்னு அவ்வளவுதான் எனக்கு தெரியுது சர்க்கார், அதுக்கு பிறகு நான் எங்க போறேன்னு சொல்ல முடியாது. என்ன போகாத இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்துடுறேன், கடைசியில பேசிமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லும் போதுதான் நான் பள்ளிவாசல் இருக்கிறேங்கிற சிந்தனை வருது சொல்றாரு முரீது. ஷேக்கு திக்ர்ல போட்டு கல்பை ஓர்மைப்படுத்தி என்ன உள்ள ஒரு பக்கமா கல்பை திருப்பினதுக்கு பிறகு அதே முரீது 2 ரக்காத் தொழுது சந்தோஷப்படுறாரு. சையது நீங்க கத்து கொடுத்த திக்ர்ல பண்பட்டதுக்கு பிறகு இப்ப தொழுகையில தக்பீர் கட்டினா சிந்தனை வேற பக்கம் போக மாட்டேன். அப்ப ஷேக்கு தொழுகை தலை சிறந்த அந்த வணக்கத்தை அழகாக முடிந்து தொழுகணுங்கிறதுக்காக முந்தைய திக்ர்ல பயிற்சி கொடுக்கறாங்க. நாம மசலா விளங்காததுனால அவர்கள் பேர்ல ஆட்சேபனைகளை கிளப்பிடும். இந்த பேச்சு எங்க இருந்து வந்துச்சு? அதாவது நான் பொதுவாக ஹசரத் அவர்கள் அருமநாயகத்துடைய கவனத்தை அல்லாஹ் திருப்புறதுக்காக, உம்மத்தின் பக்கத்துல இருந்து திருப்புறதுக்காக இந்த புனிதமிக்க இரவை கொடுத்தான்னு சொன்னாங்களே, அவங்க எந்த ஆழ்ந்த கருத்துல சொன்னாங்கன்னு கேட்டா, அருமநாயகத்துடைய உள்ளத்துல உம்மத்திய பத்திய சிந்தனை அல்ல, உம்மற்ற பத்திய சஞ்சலம் இருந்துச்சு. அவங்க அதிகமா உருதுல பயான் செய்யறோம் ஹைதராபாத், இங்க தமிழ்ல அவங்களுக்கு வாசகம், அதாவது நாயகத்துக்கு சதா ஒரு சஞ்சல கல்புல இருந்துச்சு. அதுக்கு அந்த ஷமோனுடைய வாக்கையா சொன்னாங்க. முற்காலத்துல ஒரு மனிதர் 1000 மாதங்கள் பகல் இரவெல்லாம் இபாதத், பகலெல்லாம் நோம்பாளியா வச்சு ஜிஹாது செய்வார் காபிர்கள் விளங்குச்சுங்களா. அதனால அந்த அவருடைய பெருமைகளை எடுத்து நாயகம் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு கல்புல ஏக்கம் வந்துச்சு, 1000 மாசம் என்று சொன்னார். அவ்வளவு வயசு நமக்கு இபாதத்து செய்யற பாக்கியம் நமக்கும் கிடைக்கணுங்க. விளங்குச்சு. இது ஒரு சம்பவம், காரணம் சபபென்னு சொல்லி இது எழுதுறாங்க. இன்னொரு காரணம் எழுதுறாங்க, முன் சென்று போன உம்மத்துகளுடைய வயசை நாயகம் சொன்னாங்க. உங்களுக்கு முன்னால சென்று போன உம்மத்துகள் 600-400 வயசுக்கு தான் இருந்து அல்லாஹ் வணங்கி இருக்கிறாங்க. அதை சொன்னோன்னு சஹாபாக்களுக்கு ஏன்னா நாயகமே சொல்லியிருக்கிறாங்க, என் உம்மத்துக்கு வயசு 60க்கும் 70க்கும் இடையில எல்லாம் வச்சுட்டாங்க. அதை கேட்டு சஹாபாக்கள் நினைச்சாங்க, அப்ப 400 வயசு வணங்குறவர்களுடைய அந்த அந்த நன்மை அந்த உயர்வு நமக்கு எங்க கிடைக்கும்? இப்படி எல்லாம் சஹாபாக்களுக்கு சஞ்சலம் வச்சு கல்வி. இந்த சஞ்சலத்தை வச்சு அருமநாயகத்துடைய கல்வியில சஞ்சலம் வந்துருச்சு. பாயிண்ட் விளங்குதுங்களா? அந்த சஞ்சலத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹு தஆலா இப்ப ஹஸரத் அவர்கள் அந்த உம்மத்தின் பக்கம் இருக்கிற கவனத்தை அல்லாஹ் பக்கம் திருப்புறதுக்காக சொன்னாங்களா, அதோட கருத்து என்ன? உம்மத்தை பத்தி சஞ்சல கல்வில வந்து உட்காந்துக்குச்சு. என் உம்மத்துக்கு 400 வயசு இல்லையே, 600 வயசு 800 வயசு இல்லையே, என் உம்மத்து 60-70 வயசுக்கு தானே இருக்கும். அப்ப இவ்வளவு முன் சென்று போன உம்மத்து செஞ்ச அளவுக்கு என் உம்மத்துக்கு நன்மை கிடைக்காது என்றெல்லாம் கவலைப்படும் பொழுது ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு இந்த ஆறுதல் சொன்னா, நபியே ஹபீபே, முன் சென்று போன உம்மத்துக்கு வயசு நீளமா கொடுத்து உங்க உம்மத்துக்கு வயசு சுருக்குனாலும் வருஷத்துக்கு ஒரு இரவு எப்படி கொடுத்துட்டேன்னு கேட்டா 83 வருஷம் 4 வருஷம் 83 வருஷம் 4 மாசம் வணங்கின சவாபு ஒரு இரவுல கிடைச்சு போயிடும். 1000 மாதங்களை விட மேலானதுன்னு சொன்னா எவ்வளவுமா? சரி, அப்போ ஒரு மனுஷனுக்கு வயசுல 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சு. 10 லைலத்துல் கத்ர் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு 100 லைலத்துல் கத்ர் கொடுக்கட்டும். 10 லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைச்சிட்டா அவர் எத்தனை வருஷம் வணங்குற சவாபு கிடைக்கும்? 833 வருஷம் சொச்சம் ஆயிடும். அப்புறம் பேரா பெருசில் வச்சு பெருகி பார்த்து நிதானமா சொல்றேன், 84 10ஆல பெருக்குங்களங்க, 589 800 வருஷம் ஆச்சு, 5நாங்க 40, 40ல 12 36 3 வருஷம் 4 மாசம், அப்ப 83 வருஷம் 4 மாசம் 833 836 800 சொச்ச வருஷம். அப்ப சொல்லுங்க, அப்ப முன் சென்ற உம்மத்துக்கு 600 வயசு கொடுத்து 600 வருஷம் வணங்க வச்சான். இந்த உம்மத்துக்கு வயசை சுருக்கி இந்த புனிதமிக்க இரவு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்து பல நூற்றுக்கணக்கான வருஷம் வணங்கின சவாபை இந்த உம்மத்துடைய பட்டோலையில எல்லாம் கொண்டு வந்துடுறான். இந்த சந்தோஷ செய்தி நாயகத்துக்கு கிடைச்ச உடனே அந்த கல்புல இருந்த சஞ்சலம் நீங்கி போச்சு. அப்ப நபி அவர்களுடைய கல்பை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த பரக்கத்தை நமக்கு கிடைச்சிச்சு இந்த நியமத்து. அதை வலியுறுத்தி சொல்றதுக்கு தான் ஹஸரத் அந்த விஷயத்தை அப்படி சொன்னாங்க. விளங்குச்சுங்களா? அதனாலதான் சில நாதாக்கள் சத்தமே முஹம்மதுக்கே மிலிஹே லைலத்துல் கத்ர். இது நாயகத்துடைய பிச்சையில அந்த நபி அவர்களுடைய உள்ள சஞ்சலப்பட இல்லை என்று சொன்னா இந்த புனிதமிக்க இரவு கிடைச்சிருக்காங்க.
ஏன்னா ஹதீஸ்லயே வந்துருச்சு, ஏனைய உம்மத்துகளுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் கொடுக்க இல்லை, ஏன் உம்மத்துக்கு தான் மட்டும் சொந்தமா கொடுத்தான்னு சொல்லிவிட்டாங்க. கைர் அந்த புனித இரவு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இரவை பற்றிய உயர்வுகளை கேட்டோம், மற்ற நசியத்துகள் எல்லாம் கேட்டோம், எல்லாம் செஞ்சோம். கொஞ்ச நேரம் திக்ரு செஞ்சு மன்னிப்பு பத்தி எல்லாம் உயர்வா சொன்னாங்க. நான் அதைத்தான் சொல்லணும் இங்க அழைச்சிட்டு வந்தேன். ஆனா அல்லாவுடைய நாட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் செஞ்ச பயான் மாஷா அல்லா ஏன் கல்ப ஹயாத் ஆயிடுச்சு. எல்லாரும் பல மாதிரி ரஹமத்தை கொட்டி விட்டாங்க. நான் ஹாசா மகஃபிரத்தை பத்தி சொன்னோம்னே நினைச்சேன். அதை எல்லாருமே சொல்லிவிட்டாங்க. தன்னுடைய வாசிகள் ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப அவரு இப்ப ஹதீஸ்ல சொன்னாக ஆயிஷா நாயகம், அன்னை ஆயிஷா நாயகம் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு கிடைச்சா நான் என்ன கேட்கட்டும் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் கிட்ட நான் என்ன கேட்கட்டும். அப்ப கருணை நபி அவர்கள் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நிச்சயமாக நீ பிழை பொறுக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃப்வா, பிழை பொறுப்பதை நீ நேசிக்கக்கூடியவன். அதாவது மக்கள் எவ்வளவு குத்தம் செஞ்சாலும் மன்னிச்சர் அல்லான்னு சொல்லும் போது நீ வெறுக்கிற பழக்கம் இல்லை. அந்த பிழை பொறுக்கிறத நீ பிரிய வைக்கக்கூடியவன். இப்படி உன் குணம் இருக்கிறதுனால ஃபாஃபு அன்னி, என்னையும் தொட்டும் என்னையும் மன்னிச்சிரு அல்லாஹ் என்று கேளுங்க தான் ஆயிஷா நாயகத்துக்கு கத்து கொடுத்தாங்க. அல் ஃபாத்திஹா ஊதுபத்தி கொடுத்துருப்பா. எங்கம்மா பொட்டல பொட்டலமா கொடுக்குறேன், கொடுத்த காணும். أعوذ بالله من الشيطان بسم الله الحمد لله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم اوصل ثواب ما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة مقبولة منك إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء والمؤمنين أجمعين خصوصا إلى أرواح شيوخنا من شيوخ القادرية والچشتية والنقشبندية والشهروردية والشهروردية والشاذلية اللهم انفعنا ببركاتهم اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونور قلوبنا بنور معرفتك أبدا يا الله اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة صل يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم. நான் இவ்வளவு நேரம் பேசவே கூடாது, தெரியாம பேச. இப்ப லைலத்துல் கத்ர்ல தொழுக, விக்ரு, முராகபா, குர்ஆன் ஓதுதல் எல்லாமே சிறந்த வணக்கம். விக்ரு செய்யறதும் வணக்கம், குர்ஆன் ஓதுறதும் வணக்கம், தொழுகிறதும் வணக்கம், எல்லாம் வணக்கம். விக்ரு செய்யறதுல உங்களுக்கு ரெண்டொரு சம்பவங்களை ஞாபகப்படுத்தியது. பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு ரொம்ப சிறந்த காரியம் அல்லாஹு தாலாவை திக்ர் செய்யும். அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு பாவ மன்னிப்பு தேடும். அதுல ரொம்ப உயர்ந்த திக்ரு ஹதீஸுடைய அடிப்படையில் அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ருகளில் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய முறைகளில் ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அது தரீகத்துடைய அடிப்படையில் அதனுடைய கருத்து வழங்கின நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு அடியான், பாவியான அடியான் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை கோரி, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை கோரி அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான்னா அதனுடைய கருத்து என்ன? நாம லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சரியாக எல்லா தர்ஜுமா படிக்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா வணக்கத்துக்கு பாத்திரவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, அதை மட்டும் அந்த அளவுக்கு நம்ம கருத்து வச்சுக்கணும். இப்ப மன்னிப்பு தேடுவது வணக்கமா இல்லைங்களா? அதுவும் வணக்கத்துல சேர்ந்தது. ஏன்னா அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய ஏவலைகளை விட்டு இருக்கிறோம், அல்லாஹ் விலக்கிய பாவ காரியங்களை செஞ்சிருக்கிறோம். மன்னிப்பு தேடுறது நம்ம பேர்ல பிரதானமான வணக்கமா போயிடுச்சு. அதனால அதிகமாக, குறிப்பாக கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாசத்துல நீங்க திருக்கலிமாவுடைய திக்ரை அதிகப்படுத்திக் கொள்ளும். ஃபஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஇ ஹிசாலின், ரமலான் மாசத்துல 4 நற்கர்மங்களை அதிகப்படுத்திக்கிங்க. ஹஸ்லத்தைனி தரலௌன பிஹிமா ரப்பக்கும், அதுல 2 உங்களுடைய ரப்ப ராதியாக்கக்கூடிய, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய 2 நற்கர்மங்கள். அதை பெரிய பெருசா சொல்லாம கருணை நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு லேசான அமல்களை சொன்னாங்க. ஒண்ணு என்னங்க, அதுல ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திருக்கலிமாவை அல்லாஹ் சாட்சி சொல்ற, வணக்கத்து பாத்திரம் யாரும் இல்லைங்கிறத திருப்பி திருப்பி நீங்க சொல்றது. இதை மற்ற காலங்கள்ல நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ரமலான் மாசத்துல ஃபஸ்தக்ஸிரு ஃபீஹி, அந்த மாசத்துல நீங்க அதிகப்படுத்திக்கங்கன்னு சொல்லிவிட்டாங்க. விளங்குச்சுங்களா? 2வது வதஸ்தக்ஃபிருனஹு,
நீங்க அல்லா இடத்துல பிழை பொறுக்க தேடும். அதை ரமதான்ல அதிகப்படுத்தி மற்ற நாளையிலையும் செய்றீங்க. ரமதான்ல அதிகமா மன்னிப்பு கேடும். ஏன்னா ரமதான் மாசத்துல அல்லாஹ் தஆலா அதிகமா மன்னிக்கிறார். சரி, இப்ப ரமதானுடைய ஃபதாயில்லாம் சொன்னா இப்ப 2.5ங்கிறது 3 ஆயிடும். அப்புறம் சஹர்சீனும் திக்ர் செய்ய முடியாம போயிடும். உங்களுக்கு சுருக்கமா சொல்லிப்படுறேன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி மன்னிப்பு தேடுறது ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிரியமானது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாலே மன்னிச்சிடுறான் அல்லாஹ்னு வந்திருக்கு. ஜி, ஒரு ரிவாயத்துல நான் பார்த்தேன், ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அதை ஒரு மலக்கு தூக்கிட்டு ஓடுவாராம் அல்லா இடத்துல ஒப்படைக்கிறது. போய் சொல்ல போவாராம், இந்த அடிமை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான். ஒரு மலக்கு மேலேந்து வருவார். 2 பேரும் வானங்கள்ல சந்திச்சுக்கும் போது மேலேந்து வரவர் கேட்பாராம், எங்க இருந்து வரீங்க? நான் பூமியிலேருந்து வர்றேன், அல்லாஹ்ட்ட செய்தி கொண்டு போறேன். என்ன செய்தி? ஒரு அடிமை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னான், அவனை மன்னிக்க சொல்லி சிபாரிசு செய்ய போறான் அல்லாஹ்ட்ட. அந்த மலக்கு சொல்லுவாராம், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே அவனை மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொன்னா, அந்த நன்மாராயம் தான் நான் கொண்டு வரேன்னு சொன்னான். இங்க சொன்ன உடனே அங்க மன்னிப்பு. நீங்க நினைக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இவ்வளவு மன்னிப்பான்? நான் சில சரித்திரங்கள் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுங்க. அருமநாயகத்துக்கு ஒரு யகூதியுடைய வாலிபன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு வந்து கூட்ட பெருக்க, அருமநாயகத்துக்கு ஏதாவது ஜோலி இருந்தால் கூட்ட பெருக்க சுத்தம் செய்ய அந்த மாதிரி ஜோலிகள். ஆனா ஆள் யகூதியாவே இருந்தான். அவனுக்கு மரண தருவாய் நெருங்கிருச்சு, வாலிபத்திலே மௌத்து நெருங்கிருச்சு. அப்ப அவன் தான் கலிமா சொல்லிவிடுறேன்னு சொன்ன நாயகம், அருமநாயகம் அவனை கலிமா செய்ய கருணையே உருவான நாயகம். அவன் முஸ்லீமா போகணும்னு ஆசையில கலிமா சொல்ல சொன்னான். அவன் வந்து தான் தகப்பனுடைய முகத்தை உத்து பார்த்தான், அனுமதி கேட்கிற மாதிரி. என்ன தகப்ப எங்க வெறுத்துறானுங்கிறதுக்காக. அப்ப தகப்ப பார்த்தா காலமெல்லாம் அவங்களுடைய காலடியில் இருந்தவன், உங்க பிரியம் வந்தா சொல்லிக்கன்னு அனுமதி கொடுத்தான். சொல்லி முடிச்சானோ இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா ரோகு போயிடுச்சு, முஸ்லிமா போயிட்டான். இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒரு வக்து தொழுவு இல்லை, ஒண்ணுமே செய்ய, கலிமா சொன்னா மௌத்தா போயிட்டான். கருணையே உருவான நாயகம். ஒரு ஆளு கலிமா சொன்ன உடனே இப்ப எவ்வளவு பேர் நாட்டுல கலிமா சொல்லி இஸ்லாத்துல வர்றாங்க. சில உள்ளங்கள் அல்லாஹ் நமக்கு அந்த பெரிய கல்ப கொடுக்கட்டும், கேட்டு கேட்டு நம்ம ஆனந்தப்படும். இன்னும் ரொம்ப பேர் வரட்டும்னு நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு அந்த சந்தோஷம் எங்க இருக்கும்? இந்த மக்களை இஸ்லாமாக்க வந்தவர்கள் நபியவர்கள், அவங்களுக்கு அந்த சந்தோஷம். கல்பு பூரிச்சு போச்சு நாயகத்துக்கு. அந்த யஹூதி கலிமா சொன்னவன் இஸ்லாமானவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஃபன் தஃபன், அவருடைய அடக்கத்துல எல்லாத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அந்த வாலிபரை குடுப்பாட்டி கஃபன் இட்டு மையத்தை தூக்கிட்டு போகும்போது கருணை நபி அவர்களும் அவர் கூட மையத்து கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 2 பாதங்களையும் முழுசா பூமியில ஊண்டாம 5 விரல்களை ஊண்டி குதிங்கால தூக்கிக்கிட்டே நடந்தாங்க. சஹாபாக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், மையத்தை அடக்கணும்னு, யார் ரசூலுல்லாஹ் தங்களுடைய பாதார விந்தங்கள்ல எதுவும் வருத்தம் இருக்கா? ஏதாச்சும் வருத்தம்னா சீக்கு தங்களோட கஷ்டம் இருக்கா? ஏன் தாங்க அப்படி குதிங்கால தூக்கிக்கிட்டே நடந்தீங்க? அப்ப கருணை நபிகள் சொன்னாங்க, இந்த வாலிபர் கலிமா சொல்லி இஸ்லாம் ஆயிட்டதுனால இவரை இந்த மையத்தை அடக்கிறதுக்கு அல்லாஹு தாலா மலக்குகளை எவ்வளவு அதிகமா அனுப்பிச்சுட்டான், பூமியில எங்க பார்த்தாலும் ரொம்பி போயிட்டாங்க, நான் முழு காலம் வைக்க முடியலன்னு சொன்னாங்க. எடுத்து பாத்துங்க தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டது, யார சொன்னா கலிமா மட்டும் தானே சொன்னா, ஒரு தடவை கூட தொழுவியாவே, கலிமா சொன்னா மௌத்தா போயிட்டாங்க, அவருக்கா இந்த மரியாதை கேட்டாங்க. அந்த கலிமாவை சொன்னதுக்கு தான் இவ்வளவு மரியாதைன்னு சொல்லிவிட்டாங்க. அன்பர்களே, இப்ப நான் தொடர்ந்து சொன்னா ரொம்ப பேர் ஈமான் கெட்டும் போயிடும். அதனால ஏன்னா நீங்க ஒரு ஹதீஸ் கொண்டு வருவீங்க, ஹஜ்ரத் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பாதார விந்தங்களை ஹஜ்ரத் பிலால் இடத்துல கொடுத்து நன்மாராயம் சொல்லி அனுப்பிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன தஹலல் ஜன்னா, சொர்க்கம் போயிட்டான்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஹஜ்ரத் உமர் சொன்ன உடனே அடிச்சு மல்லாத்தி விட்டாங்க. என்ன அது காரணம் என்னன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நம்பி மக்கள் இருந்துருவாங்க, அமலை விட்டு விடுவாங்கன்னு ஹஜ்ரத் உமர் பயந்தாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஒரு ஹதீஸை வச்சு ஜனங்க என்ன செஞ்சு விடுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உயர்வை குறைக்கப்பாங்க. அப்படி செய்யப்படும். இஸ்லாத்துல அப்படி போகக்கூடாது. பல ஹதீசுகளையும் பார்க்கணும். அது ஹஜ்ரத் உமர்கள் அவர்களுடைய காரணத்தை கேட்டு நாயகம் ஏன் அடிச்சீங்கன்னு கேட்டு ஆட்சேபனை செய்யணும். ஹஜ்ரத் உமருடைய அந்த யோசனை சர்தான்னு சும்மா இருந்தாங்களே தவிர, தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நன்மாராயம் சொர்க்கம் சொன்னாங்களே அதை நாயகம் வாபஸ் வாங்கிக்கல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய அந்த யோசனையை நாயகம் மறுப்பு சொல்ல, மௌனமா இருந்துக்கிட்டாங்க. இதுதான் ஹதீஸ் தவிர அதை வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வுல என்ன இருக்குன்னு ஒரு மனுஷன் சொன்னா ஈமானே போயிடுச்சு. அஸ்திவாரம் லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா சொல்லாத மனுஷன் அவன் எவ்வளவு வருஷம் தொழுதாலும் நன்மை கிடையாது. கலிமா சொல்லாத மனுஷன் எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ்கிட்ட கூலி கிடையாது. கலிமாவுக்கு பிறகுதான் மனுஷனுக்கு நன்மையே கிடைக்குது. இப்ப காஃபிர்கள் எல்லாம் துனியாவை சத்திரம் கட்டுறான், சாவடி கட்டுறான், ஆஸ்பத்திரி கட்டுறான், தண்ணீர் குடி தண்ணீர் வசதி செய்யறான், எல்லாம் செய்யறாங்க, கஞ்சி காய்ச்சி ஊத்துறான், தர்மம் செய்யறானா இல்லைங்களா? இப்ப இவ்வளவு தர்மம் செய்யறவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? போகவே மாட்டான். ஏன்? ஈமான் இல்லாத ஒரு காரணத்துக்காக போகவே மாட்டான். எவ்வளவு செஞ்சாலும் சேர்ப்பான். அவனுடைய தர்மத்துக்கு பிரதிபலனா துனியாவில பரகத் செஞ்சிருவானா, துனியாவில் அவனை கொடுத்து தீர்த்து விடுவானா.
ஆகிரத்துல வந்து சொர்க்கம் கிடையாது. காரணம் என்ன? அப்ப சொர்க்கம் சொந்தமாயிருக்கு கலிமாவுக்கு. சமனுல் ஜன்னத்தி லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்துக்கு கிரையம் ஒண்ணு இருக்குன்னா அது திருக்கலிமா தான் நண்பர்களே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடறாங்கிறது திட்டவட்டமான செய்தி. அதனால்தான் பெரிய பெரிய மகான்கள் தங்களுடைய மரண தருவாயில எல்லாம் ஹஜரத் உமர் இப்னு அசீஸ், உமர் சானி என்று சொல்றது மகான், தங்களுடைய அந்தியத்தில் சக்கராத்துல தூக்கி தங்களை உட்கார வைக்க சொன்னாங்க. தூக்கி உட்கார வச்சாங்க, சாஞ்சி உட்கார்ந்து சொன்னாங்க, அமர் தனி தரகு அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. யாரெல்லாம் நீ பல வஸ்துக்களை ஏவனு, நான் அந்த ஏவலை செய்யாம இருந்துக்கிறேன். தரகு நகை தனி பர்த்தக்கு பித்து, நீ பல வஸ்துக்களை தடுத்து நான் அதை மீறி செஞ்சுட்டே அல்ல. இப்ப அதுக்கு சாக்கு போக்கு எது சொல்றாரு இல்ல, அக்கூது லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப புதுசா ஒருத்தர் சொல்ற நிச்சயமா ஒன்ன தவிர இலா இல்லைட்டாங்க, அதோட ரூஹு போயிடுச்சு, வலியா போயிட்டாங்க. விளங்குங்க பாவா, ஒரு மனுஷன் 80 வருஷத்துல ஃபத்வா கெடுது, 80 வருஷம் 100 வருஷம் 500 வருஷம் காஃபிரா இருந்தவன் கலிமா சொன்னா என்ன ஆகும்? 500 வருஷம் காஃபிரா இருந்த மனுஷன் கலிமா சொன்னா என்ன ஆகும்? இல்லமா முஸ்லிமா போயிட்டான்பா, அவன் முன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா? அப்ப 500 வருஷம் காஃபிரா இருந்தவன் கலிமா சொன்ன பாவம் மன்னிப்பான், வாழ்நாளெல்லாம் நீ கலிமா சொல்லிக்கிட்டே இருக்கிற, உன் பாவம் மன்னிக்கப்படாதா? நீ மார்க்கத்தை கோணலா வழங்கி இருக்கிற. இன்னொரு சம்பவம் சொல்ற, ஹஜரத் திஹியத்துல் கல்புன்னு ஒரு சஹாபி, அவங்க வந்து இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னால ரொம்ப அழகு வசீகரமானவர்கள். ரெண்டாவது அவங்களுடைய அவர் தலைவராயிருக்கிற கிராமத்துல 600 மக்கள் இருக்கிறாங்க. அந்த 600 மக்களும் நம்ம தலைவர் இஸ்லாம் ஆயிட்டா நம்ம இஸ்லாம் ஆயிடலான்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. கருணையே உருவான நாயகன் துவா கேட்டாங்க, யாரெல்லாம் திஹியத்துல் கல்புக்கு இஸ்லாத்தை கொடுத்தாங்க, திஹியத்துல் கல்புக்கு இஸ்லாம் ஈமான கொடுத்து இஸ்லாம் ஆக்கி துவா கேட்டாங்க. துவா கபூல் ஆயிடுச்சு, அவர் ஹக்ல கபூல் ஆயிடுச்சு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நன்மாராயம் சொல்லிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் திஹியத்துல் கல்பு கலிமா சொல்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்துல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தா திஹியத்துல் கல்பு இன்னும் தாமதமான்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் அதுக்காகத்தானே வந்து தங்களுடைய கரங்களை, புனித கரங்களை நீட்டுங்க. நீட்டினாக கையை பிடிச்சு சொன்ன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாம் ஆயிட்டாங்க. இஸ்லாம் ஆன உடனே அழுவ ஆரம்பிச்சாங்க, தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அழுங்குச்சுட்டாங்க, தேம்பி தேம்பி அழுதா அருமநாயகம் சொன்னாங்க, இவ்வளவு நாள் அழுது இருக்கணும், இப்ப என்னத்துக்கு அழுக? இஸ்லாம் ஆனதுக்கு பிறகு அழுகை என்னத்துக்கு? இப்ப ஆனந்தப்பட வேண்டிய கேட்ட சொர்க்கவாதியா போயிட்டு இப்ப என்னத்துக்கு வந்து அழுகன்னு கேட்டாங்க. அதுக்கு திஹியத்துல் கல்பு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அதனால தானே கலிமா சொன்னதுனால தானே அழுகிறேன். கலிமா சொல்றதுக்கு முந்தி நான் அல்லாஹ்வை எஜமான் என்று வணக்கத்துக்குரிய நாயன் என்று ஒப்புக்கொள்ள இல்லை, அதனால அவனை பயப்படாம நான் இருந்தேன். இப்ப அல்லாஹ்வை எஜமான் இலாஹ் என்று ஒப்புக்கொண்டுட்டேன், இப்ப அவனுடைய அச்சம் எனக்கு வந்துருச்சு, வாழ்நாளை கடந்து போன காலத்தை நினைச்சு நான் அழுகிறேன்னு சொன்னாங்க. அப்போ கருணை நபி அவர்கள் சொன்னாங்க, அல் இஸ்லாம் யஹதும் மா கபலஹு, இஸ்லாம் வந்து முன் பாவங்கள் எல்லாம் அழிச்சு கொடுத்து, நீ எத்தனை பாவம் செஞ்சாலும் அது மன்னிக்கப்பட்டு போச்சு இஸ்லாமான காரணத்தினாலன்னு சொன்னாங்க. அப்போ அவர் அழுக நிக்கல, மறுபடியும் அழுதா, மறுபடியும் கொஞ்சம் அழுதா. அப்ப கருணை நபி அவர்கள் கேட்டாங்க, இவ்வளவு ஆறுதல் சொல்லி உங்க அழுக நிக்கையில என்ன காரணம்? அப்படி அல்லாஹ்வால மன்னிக்க முடியாத அவ்வளவு பெரிய பாவம் நீ என்ன செஞ்சேன்னு கேட்ட உடனே திஹியத்துல் கல்பு என்ன சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் அரபு மக்களுடைய சம்பிரதாயப்படி பெண் குழந்தை பிறந்தா உயிரோட குழி தோண்டி பிதைக்கிற ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு நாயகமே. அந்த சம்பிரதாயத்தின்படி என்னுடைய காந்தான்ல, என்னுடைய பரம்பரையில யாருக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் ஈவு இறக்கத்தினால அவங்க புதைக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னிடத்துல தான் ஒப்படைப்பாங்க, நான் ஈவு இறக்கம் இல்லாம புதைச்சிருவேன். அந்த அடிப்படையில 60 குழந்தைகளை உயிரோட குழி தோண்டி கதற கதற நான் மண்ணு மூடி புதைச்சு விட்டேன் நாயகமே. அந்த பாவத்தை நினைச்சு நான் இப்ப அழுகுறேன். நான் கலிமா சொன்னதுனால எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சுங்கிறீங்களே, இந்த பாவத்தையுமா அல்லாஹ் மன்னிச்சுட்டாண்டு அழுதாங்க, இதையுமா மன்னிச்சுட்டா அல்லாண்டு அழுதாங்க. விளங்குச்சுங்களா? இதை சொன்ன உடனே நாயகம் மௌனமாயிட்டாங்க. மௌனமானது காரணம் என்ன? கருணையை, அதாவது இறக்க சிந்தனை உள்ள கல்வி, ரொம்ப இறக்க தயாள சிந்தனை உள்ள உள்ளத்துல இந்த கடுமையான செய்தி கேட்ட உடனே நாயகம் கொஞ்சம் தயங்கிட்டாங்க, கொஞ்சம் தேங்கிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றது அல்லாஹ்வுடைய பொறுத்தால ஜவாப் பண்றது. நபி அவர்கள் தாமதப்பட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப துரிதமா வந்தாங்க. ஏன் அவசரமா வந்தாங்கிறது காரணம் எழுதுறாங்க. இப்ப நாயகம் தாமதிச்சதுனால அவர் கலிமா சொல்லி அவர் உள்ளத்துல என்ன வரும்? ஆஹா, நம்ம கலிமா சொல்லி நமக்கு விடுதலை இல்லாம போச்சே, எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டாலும் இந்த 60 குழந்தைய புதைச்ச பாவம் மன்னிக்கப்படலையே, அப்புறம் நம்ம இஸ்லாத்துல வந்து பிரயோஜனம் இல்லைன்னு எங்க நினைச்சிருவாரோ, இஸ்லாத்தினுடைய உயர்வு கரிமாவுடைய அந்தஸ்தை எங்கே அவர் குறைச்சி விளங்கிடுவாருங்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சீக்கிரம் அவசரமா வந்து அரும நாயகத்துக்கு நபி எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா, திஹியத்துல் கல்பு கலிமா சொன்ன காரணத்தினால அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிச்சதோட 60 குழந்தைய உயிரோட புதைச்சாரு, அதையும் மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொல்ல சொன்னான்னு சொன்னாங்க.
அப்ப அருமநாயகத்துக்கு ஆனந்தம் வந்துருச்சு. ஆனந்தம் வந்தோன்னு சொன்னானா, திஹியத்துல் கல்புடைய இந்த பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் வாழ்நாளெல்லாம் கலிமா சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய என் உம்மத்தை நிச்சயமா மன்னிப்பான், நிச்சயமா மன்னிப்பான், நிச்சயமா மன்னிப்பான். கால சலாச வர்றான் 3 தடவை சொன்னாங்க. அதனால அன்பர்களே, புடிச்சா இதை புடிச்சுக்குங்க. என்ன இன்னும் இதற்கான ஆதாரங்களை நான் சொல்ல போனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இல்ல உள்ளபடி நம்மளுடைய ஈடேற்றம் இருக்குன்னா கலிமா வரை கலிமாவுடைய அடிப்படை. அதுக்காகமா கலிமா சொல்லிக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ சொல்லிக்கிட்டு 5 வேளை தொழுகிறது இல்ல, நோன்பு வைக்கிறது இல்ல. சில பேர் முறிவு வாங்கிட்டு திக்ரு செஞ்சா சரியா போச்சு அப்படின்னு சொல்ற. அப்படி அல்ல, நம்ம தரீகாவில் அப்படி போதனை இல்லைன்னா கலிமாவை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. அதுக்காக சொல்ல வர்றோம். கலிமாவுடைய உயர்வு உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லிவிட்டேன். அபூதர் ரலியல்லாஹு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, அதுவும் ஃபதாயில திக்ர்ல இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க கேக்குறா, யா ரசூலல்லாஹ், அருமநாயகம் முந்தி சொல்றாங்க, அபூதர் உங்களை கொண்டு ஒரு தவறு நிகழ்ந்துட்டா உடனே ஒரு நன்மை செஞ்சுக்கங்க. உங்களை கொண்டு ஒரு தவறு நிகழ்ந்துட்டா யோசிச்சு பாரு, சீனமே ஹாத் ரக்கரே, யாரை பார்த்து சொல்றாங்க? சர்க்கார். யாருடைய மக்காமுக்கு கியாம நாள் வரைக்கும் குத்துமார்கள் வர முடியாது, அவுலியாக்கள் வர முடியாது. அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க கருணை நபி அவர்கள், உங்களை கொண்டு ஒரு தவறு நிகழ்ந்துட்டா உடனே ஒரு நன்மை செஞ்சுங்க. அப்ப நம்மளை கொண்டு தவறு நிகழ்லையா? நாம பாவத்திலே முங்கி போயிருக்கோம், பாவமே உருவெடுத்து இருக்கிறோம். அப்ப அந்த புனித சஹாபாக்களை சொன்னாங்க, தவறு நிகழ்ந்துட்டா நன்மை செய்யுங்க. அப்ப அபூதர் கிஃபாரி கேட்கிறாங்க, நம்மளுடைய ஆத்மாக்கள் அவர்கள் மீது குர்பான் செஞ்சு பின்னால வரக்கூடிய நமக்கு எவ்வளவு சகாயம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நபி அவர்கள் இடத்துல கேள்வி கேட்க இல்லை. ஒரு தவறு நிகழ்ந்துட்டா ஒரு நன்மை செய்யுங்கன்னு நாயகம் சொன்னாங்க. நன்மைண்டா தொழுவது நம்ம தான். அப்போ ஒரு பாவம் செஞ்சதுக்காக ஒரு மனுஷன் 100 ரூபாய் தொழுலாம், அது நம்ம தான். அது உட்காந்துக்கிட்டு 5 ஜூஸ் குர்ஆன் ஓதலாம். விளங்குச்சுன்னா அபூதர் கிஃபாரி கேட்கிறாங்க, யார சொன்னா ஒரு தவறு செஞ்சுட்டு அவர் நன்மை செய்ய சொல்றீங்களே, நன்மைகள் நிறைய இருக்கு நாயகமே. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அது ஒரு நன்மையாகுமா? அதாவது அந்த தவறுக்கு பரிகாரமாக லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அது ஒரு நன்மையாகுமான்னு கேட்டா, அது கருணை நபி அவர்கள் சொல்றாங்க, நன்மைகளிலே அது தலை சிறந்ததாச்சு. ஃபதாயில திக்ர்ல ஃபதாயில லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாபுல பாருங்க. விளங்குச்சுங்களா? அந்த ஹதீஸுகளுடைய அடிப்படையில சூஃபியாக்கள் என்ன விளக்குறாங்க, ஒரு மனுஷன் தான் மன்னிக்கப்பட வேண்டும்ங்கிற ஆசை அவனுக்கு வந்துட்டான். ஏன்னா அந்த ஆசை நம் போன்றவர்களுக்கு வர்றதில்லை. ஏன்? நாம நம்மள யாருமே நம்மள பாவின்னு விளங்கின மனுஷன் இந்த மஜ்லிஸ்ல இருந்தா அந்த இந்த ஒரு பாவி தான் இருக்கிறேன். வேற யார்? எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில நான் அது முடிச்சுட்டேன், நான் இது முடிச்சுட்டேன். இப்ப ஹமீசுன்னா ஹஜ்ஜா இருக்கிறாங்க, ஹஜ்ஜு முடிஞ்சு போச்சு. இஸ்லாத்தினுடைய 5வது பெருங்கடமையான ஹஜ்ஜையும் முடிச்சுட்டாங்க. ஹஜ்ஜ முடிச்சதுக்கு நன்மாராயமும் ஹதீஸ்ல வந்துருச்சு. ரஜா கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமா தாய் வயித்துல பிறந்த குழந்தை மாதிரி வந்துட்டாங்க. விளங்குச்சுங்களா? வந்ததுக்கு பிறகு துணி துவைச்சதுக்கு பிறகு அழுகு படாம இருந்தா தானே. மறுபடியும் ஹஜ்ஜு முடிச்சதுக்கு பிறகு பாவம் செய்யலன்னு என்ன இருக்கு? ஆதாரம் என்ன இருக்குமா? இருக்கா மாட்டேன். முகமது முசஃபர் ஹஜ்ஜா நினைக்கிறாங்க, ஹஜ்ஜு முடிச்சு விட்டு நம்ம சின்ன பிள்ளை இல்லையே, அதனால இப்ப நம்ம மேல என்ன இருக்கு? இல்ல. அப்படியா? மனுஷன் தவறுகள் மனுஷன் எப்போ தவறுக்குள்ளாயிட்டே இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? உடனே நன்மை செஞ்சு சகஜமான நன்மை தான். சீக்கிரமா செய்யற நன்மை என்ன நன்மை? லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய கருத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதுல அது தலை சிறந்த நன்மை. நாயகம் சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னை எஜமானன் என்று ஒப்புக்கொண்ட நான் இப்ப தவறு செஞ்சுட்டேன். அப்போ உன்னை வணக்கத்துக்குரிய நான் என்று ஒப்புக்கொண்ட நான் மாத்தல செஞ்சுட்டேன். இப்ப என்னுடைய கலிமாவை நான் ரெனியூ பண்ணிக்கிறேன். செஞ்ச தவறு செஞ்சு விட்டே திருப்பி மனப்பூர்வமா இப்ப உறுதியோட சொல்ற, நிச்சயமா ஒன்ன தவிர வேற இல்ல, ஒன்ன தவிர வேற எஜமா இல்லை. என்ன அர்த்தம்? நீ மன்னிச்சாதான் மன்னிக்கிறவனு ஒன்ன தவிர யாரும் இல்ல, அல்லாஹ் தான் மன்னிப்பான். அதனால்தான் அக்தர குர்ஆன்ல வலம் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், உங்க பாவங்களை மன்னிக்கிறவனு அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி. அதனால நீங்க எல்லாரும் இப்போ ஒரு 30-40 தடவை 100 தடவை நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் ஆதரவு என்ன வைக்கணும்? யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த புனித இரவுல ஹயாத்தை கொடுத்து லைலத்துல் கத்ர நசீபாக்குன, கண்ணு முடிக்க வச்சு, நல்லுபதேசங்களை கேட்க வச்சு, இவ்வளவு நீ செஞ்சது, இந்த ராவை கொடுத்ததே எங்களை மன்னிக்கிறதுக்கு அல்ல, எங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு இவ்வளவு செஞ்ச நீ நிச்சயமா எங்களை மன்னிச்சு விட்டுருவ. நல்ல அதிர்வை. ஆனால் ஒரு ஆனால் இருக்கு சரி மார்க்கத்துல. யார மன்னிக்க மாட்டான் இன்னைக்கு கூட்டத்துல? தாய் தகப்பனுடைய மனதை நோவினை செய்தவன், ஆக்குவாலிதை பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தியவன், இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அவங்க மன்னிக்கணும், அவங்களுடைய கல்வை சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. இரண்டாவது, பழக்கமாக மதுபானங்களை அருந்தக்கூடியவன் தௌபா செய்யாத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். மூன்றாவது, முஸ்லிம் இடத்துல குரோதத்தின் காரணமாக, வருத்தத்தின் காரணமாக சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடியவன் இன்னைக்கு லைலத்துல் கத்ர்ல அவன் எவ்வளவு தலைகீழ நின்று வணங்கினாலும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். இப்ப நாம என்ன செய்யறோம்? இந்த குத்தத்தை நம்ம பெருசா செய்யறோம்.
இதே மஜ்லிஸ்ல சமது ரொம்ப அழகா சொன்னார். எல்லாம் ஃபைசி தான், அந்த ஃபைசி இந்த ஃபைசின்னு எல்லாம் பேரு பேருடா பின்னால ஃபைசி ஒட்டிக்கிட்டே இருக்கு. உள்ளத்துல பார்த்தா ஊர்பட்ட ஆளுக்கு இருக்குட்டார். அவர் சொல்ல சொல்ல எனக்கு கைவியம் தான் இருந்துச்சு. ஏன்னா இருக்கிறது, ஏன்னா அவர் அனுபவிக்கிறார், அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகளை பாக்குறாரு. அதனால மனம் புண்பட்டு போய் சொல்லிவிட்டார் அவர். ஹைர் ஆசிரியர்களாம் 3 நாளைக்கு மேல பேசாதவர்கள் முஸ்லிமுடன் சண்டையிட்டுக் கொண்டு, என்ன ஏதாகிலும் வருத்தத்தினாலமா பொதுவாக சண்டை சச்சரவு ரொம்ப கெட்டது. முஸ்லீம் இடத்துல சச்சரவு செய்யறது ஆக கெட்டது. எவ்வளவு கெட்டது சொல்லிவிடுங்க. லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டு போயிடுச்சு. ஹதீஸ் படிக்க லைலத்துல் கத்ர் 27 தாங்கிறது சில ஆதாரங்கள் படிதான். எல்லாரும் ஏகோபித்து கொண்டாடுவதற்காக 27. மற்றபடி ஹதீஸ் பார்த்தா லைலத்துல் கத்ர் என்னைக்கின்றே மறைக்கப்பட்டு போயிடுச்சு. அரும நாயகத்துக்கு அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் இன்ன தேதின்னு தெரியப்படுத்துறான். வந்துச்சு இப்ராஹிம் ஸலாம் சொல்லிட்டு போறாங்க. வீட்டுல இருந்து சந்தோஷமா ஓடி வந்தாங்க நாயகம். சஹாபாக்களுக்கு சொல்லி பண்ணாங்க, இன்ன இரவு தான் லைலத்துல் கத்ர். வெளியில வந்தா 2 சஹாபி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எடுத்து ஃபதாயில ரமதான்ல ஃபதாயில லைலத்துல் கத்ருடைய பாபுல பாருங்க, விளக்குச்சுங்களா. 2 சஹாபாக்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, விளக்குச்சுங்களா. அப்போ நாயகத்தை பார்த்தோட சண்டையை நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா கருணை நபி அவர்கள் சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை நிர்ணயிச்சு அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். செய்தி இறக்குனா உங்க 2 பேருடைய சண்டையினால அந்த இரவனுடைய நிர்ணயிப்பு தூக்கப்பட்டு போயிடுச்சு. நீங்க போட்டுக்கிற சண்டையினால அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி வரும்? இப்பேற்பட்ட நியாமத்தை தவறி போயிடுச்சு. அதனால முந்தி சண்டை போடுறது ரொம்ப தப்பு. முஸ்லிம்களை ஏசுறது பேசுறது ரொம்ப தப்பு. என்ன தவறுதலா ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவமா பேசிக்கிட்டோம், அதுக்காக இப்படி வருஷ கணக்கில் மாச கணக்கில் பேசாம இருக்கிறது வெறுக்கிறது ரொம்ப தப்பு. அல்லாஹ்வுடைய அடிமை வெறுத்து விட்டு அல்லாஹ் கிட்ட வந்து அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பழக்கத்தை அல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்றேன். முந்திய அடிமை கிட்ட பேசு, ஏங்கிட்ட என்ன பேசுறேன், அவன் கூட நான் இருக்கிறேன். ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்துல கேட்பானா, மரில்து ஃபலம் தஅவுதனி, நான் சீக்கா இருந்தேன் நீ என்ன வந்து விசாரிக்கலையேன்னு சொல்லுவான். அடிமை சொல்லுவான், சுப்ஹானக யா அல்லாஹ் நீ பரிசுத்தமான, உனக்கு சீக்கு பிணியா ரப்பே, உனக்கு சீக்கு எது பிணியாது. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் அடிமை சீக்கா இருக்க இல்லை, நீ அவனை வந்து விசாரிச்சிருந்தா அங்க என்ன தானே பெத்துக்க வேண்டும் சொல்லு. அரே காசு பாராரு, நீ அந்த அடியான அந்த சீக்கு பிணியான வந்து பார்க்க வந்தா அங்க என்ன தானே நீ பெத்துக்க வேண்டும் சொல்லுவாங்க. மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான், நான் வந்து சோறு கேட்டு எனக்கு கொடுக்கல, சுபஹானுக்கு யாரெல்லாம் உனக்கு பசியது, உனக்கு உனக்கு சோறு திங்கிறது அந்த குணாதிசயங்கள் இல்லையே ரப்பே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் அடியான வந்து உணவு கேட்க இல்லை, நீ அவனுக்கு உணவு கொடுத்துருந்தா அவன்கிட்ட என்ன தானே பெத்துக்குவேன். அது ஹதீஸ்கி பாரத் படைக்கதே, நீ அந்த வியாதியஸ்தனை விசாரிச்சிருந்தா அங்க என்ன பெத்துக்குவேன், அந்த மிஸ்கீனுக்கு நீ கொடுத்துருந்தா என்ன பெத்துக்குவேன், அவன் கூட நான் இருந்தேன். அதன் உணவு அங்கே உணர்வுபடுத்துவான்ல. இங்கதான் நம்ம வர்ற முஷாஃபிர்லாம் முஷாஃபிர் வந்தாலும் வரட்டிக்கிட்டே இருக்கிறோம், விளக்குச்சிங்களா. முஷாஃபிர் சும்மா வர்றா, அல்லாஹ் ஆயின் ஹோக்கே லாத்தாரு மாலும் ஹோ தோ சீख के मर जाएगा. அல்லாஹ் ஆயின் ஆகி கொண்டு வர்றான். முஷாஃபிர்ல அல்லாஹ் பார்த்துட்டேன்னு சொன்னா அவன் கையை முத்தம் போட்டுக்குவார். ஒரு பெரிய ஷேக் எந்த முஷாஃபிர் வந்தாலும் அவற்றை கொடுத்து அவர் கையை பிடிச்சி முத்தம் போட்டுக்குவார். யா அல்லாஹ் நீ வந்து இப்படி வாங்கிட்டு போய் எனக்கு விடுதலை கொடுக்குறியா, இப்படி அவருடைய தம்பியம். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், தடி பசங்க எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல, எங்க வந்த எவன் வந்தாலும் ஏன் வாசலுக்கு திருப்பி விட்டுறாங்க. அது சுக்ரிசி அல்லாவுக்கு. அல்லாஹ் எவ்வளவு கிருபை இருந்தா வாசலுக்கு அனுப்புவான். என்ன சமதுக்கா, அல்லாஹ் அனுப்புறானா கூட அழைச்சிட்டு வரானா? இல்லம்மா அல்லாஹ் அனுப்புறான்னா 2 வரணும். என்ன அல்லாஹ் தான் அழைச்சிட்டு வர்றான், எப்படி வரணும்? ஒண்ணு பின்னால இருந்து பெரடியில குச்சி கொடுத்து தள்ளணும், இல்ல முன்னால இருந்து கயிறு கட்டி எடுத்துட்டு வரும், அப்படி வரானா அல்லாஹ்? அரே आयन हो के मालूम की सूरत में डूबा लेके आ गया रे खुदा, मालूम हो तो चीख निकल जाएगी दीवाने बच्चे. அதனால உருதுல சொல்லிட்டு வாசம் ஃபித்னா வராம இருக்கட்டும். அஸ்ஸதகத்து தகவு ஃபி கஃபி ரஹ்மானி அவலம், நீ கொடுக்கிற பிச்சை முந்தி ரஹ்மானுடைய உள்ள கையில விழுதுட்டாங்க நாயகம். சும்மா தகவு ஃபி கஃபி சாயிலி, ரெண்டாவது தான் அது பிச்சைக்கார கையில விழுதுட்டாங்க. அதனாலே ஒரு ஆரிஃப் மஸ்அலா எழுதினார், ஒரு மனுஷன் துனியாவில் நேர்த்திகளை செஞ்சான். என்ன என் காரியம் நிறைவேறிட்டா நேரடியா அல்லாஹ் கொடுப்பேன்னு நேர்த்திகளை செஞ்சான். என்ன இப்ப அவன் நேர்த்திகளை எப்படி நிறைவேற்றுறது? ஆரிஃபுடைய கையில இருக்கு. उसका हाथ अल्लाह का हाथ है रे, यदुल्लाह है. कुंतु लहु यदहु लती कुर्ब नवाफिल मुड़गी मुड़गी उसके हाथ अल्लाह हो जाते. अरे ஹதீஸ்ல இருக்கு, நீ என்னத்துக்கு பயப்படுறப்பா? அவருடைய கை உயர்ந்த வஸ்து, கையாச்சும் உயர்ந்த வஸ்து ஆச்சுப்பா. குந்து லஹு यदहु लती यबतिशु बिहा, அதை கொண்டு அவன் பிடிக்கிறான், நான் கையாயிட்டு இருக்கிறான். अरे क्या है रे, दिमाग सीधा करो. उसके बाद बोले कुंतु लहु रिजलहु लती यमशी बिहा, उसके पैर भी रह जाता हूं, அவன் காலாவும் ஆயிடுற, அதை கொண்டு அவன் நடக்கிறான். சும்மாவா ஆரிஃப் கால நக்கிறோம்பா, ஷேഖனா கால மௌலமா தான் சொன்னா, அது ஒரு கல்கட்டு மேல நாங்க நக்கிட்டு கிடக்கிறோம் அவர் காலத்துல வாழ்ந்துட்டு. உங்களுக்கு சந்தேகம் தான் நக்கி பாருங்கட்டா வாழ்ந்து விளங்கச்சுங்களா. ஆரிஃபின்கள் கால தொடர்ந்து இந்த ஹகீகத்தை வச்சு, அது அவங்க காலம் இல்லம்மா. அட அல்லாஹ் சொன்னாண்டு குர்பன் வாஃபில ஹதீஸ் குர்சில வருது. அல்லாஹ் தஆலா அவங்க முடுகி 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 அல்லாஹ்வுடைய மாரிஃபத்துல அல்லாஹ் குத்துப் நாயகம் சொல்றாங்க, ஆரிஃபின்கள் யார் தெரியுமா? வஅல்லமஹும்
அவங்களுக்கு நேரடியா இல்மு அல்லாஹ் கொடுக்கறான். வஹத்தபஹும் அவர்களுக்கு தஹசீப் அல்லாஹ் கொடுக்கறான். வஅத்தபஹும் அவர்களுக்கு அதப அல்லாஹ் கத்து கொடுக்கறான். வஅர்ரஃபஹும் அவர்களுக்கு தன்னை பத்தி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கறான். எவ்வளவு அறிவித்து கொடுக்கறான்? வஅர்ரஃபஹும் அன் லைஸ ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ கைரஹு வான பூமியில அல்லாஹ் தவிர யாரும் இல்லன்னு அறிவிச்சு கொடுத்துறான் அல்லாஹ். अरे उठा के पढ़के खुतबा खुतबनाएगा खुतबना इतनी खुतबा ओदी पार என்னத்துக்கு இன்கார் செய்யற? ரப்புனா அஸ்ஸ வ ஜல்ல ஷையுன் மௌஜூதுன் மர்ஐயுன். நம்மளுடைய ரப்பு யாருங்க? அவன் மௌஜூதுன் மர்ஐயுன். அவன் பார்க்கப்படக்கூடியவனாக இருக்கிறான், அவன் பார்க்க முடியாதவனாக இல்லைன்னு குத்துபனாங்க சொல்லிவிட்டாங்க. நீ என்னத்துக்கு உளறிக்கிட்டு இருக்கிற? என்னான்னு பாக்குறது அல்ல, அக கண்ணால பாரு, இந்த கண்ணை மூடு, கல்பு கண்ணால பாரு. கல்பு கண்ணுண்டா அது இல்முக்கு சொல்றதுமா. கண்ணு கண்ணுன்னா அங்க 2 கண்ணு இருக்குன்னு அர்த்தம். இல்முக்கு சொல்றது, இல்மு தான் கண்ணு. கல்புன்னா நம்ம இந்த கல்பு விளங்கிட்டு இருக்கிறோம். இது கல்பே மஜாதுன்னு சொல்றது, கல்பே ஹக்கீக்கு இல்மு. அது மனாசில் நீங்க இல்மு படிக்கும் போது தெரியும், ஹக்காயித் படிக்கும் போது. சரி, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிக்கட்டும். சரி, இன்னொன்னு சொல்லிவிடுறேன், பல தடவை சொல்லியிருப்பேன் உங்க உற்சாகத்துக்காக. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அதுவும் ஃபதாயில் திக்ர்ல ஃபதாயில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாபல இருக்கு. ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால ஒடிவால ஒரு தூண் இருக்கு. அந்த தூணுக்கு வஜது துளும்புதல் வந்துடும். லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர்ல பல பேருக்கு முரீதுகளுக்கு வஜது வந்துருது இல்ல. வஜது வராதவன் அவனை சும்மா சும்மா பாக்குறான், என்னடா இவருக்கு மட்டும் வருது. இது என்ன வேடிக்கை? அது சில பேருக்கு வருது, அது அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்து. அது பொய் நடிப்பா இருந்துச்சு, கியாம நாளையில உத இருக்குதுக்கு செருப்படி இருக்கு. ஏன்னா குத்துபு நாயகம் பயான் செய்யும்போது ஒரு ஆள் முன்னால உட்கார்ந்து அல்லாஹ் ஆண்டா, கியாம நாளையில இது தண்டனை இருக்குட்டான். என்ன கஷ்டப்படிய நாதா, அவ என்னத்துக்கு அல்லாண்டா? ஜனங்களுக்கு பிரபல்யம் ஆகட்டும், அதாவது தனக்கு கைஃபியத்தோட வருது. அதனால சும்மா வஜது வராம சும்மா நாஞ்சு போட்டு ஆட்டிக்கிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு அடுத்த ஆளெல்லாம் ஒதுச்சுக்கிட்டு கிடந்தா இதுக்கு விடுதலைன்னு அர்த்தம் அல்ல, சரியான தண்டனை கிடைக்காது. உள்ளபடியான வஜது இருந்துச்சு, அதை பரிகாசம் பண்ணி அதை கிண்டலா பார்த்து உனக்கு அடி கொடுத்து வஜதுக்கு மரியாதை செய்யணும். அப்ப அல்லாஹ்வுடைய அரிசி நமக்கு வஜது வரல, ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்க இல்லை. அரிசிக்கு முன்னால இருக்கிற தூணுக்கு விளக்கம் இருக்கு, அது குதிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப ஹக்கு தஆலா சொல்லுவானா உஸ்குன், அமைதியாயிரு, ஏன் குதிக்கிறேன்? அப்ப அந்த தூணு சொல்லுமா வ கைஃப அஸ்குன், நான் எப்படி அமைதியா இருப்பேன்? வலம் தக்ஃபிர் லி காயிலிஹா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானே அந்த அடியானை நீ மன்னிக்க இல்லையே, நான் எப்படி அமைதியா இருப்பேன்னு அந்த தூணு சொல்லுமா. அதுக்கு ஹக்கு தஆலா சொல்லுவானா, அந்த அடியானை மன்னிக்கலைங்கிறதுக்காக நீ குதிக்கிற, அவனை மன்னிக்கணும்னு எனக்கு நாட்டம் வந்துச்சு, அதனால தான் சொல்ல வச்சேன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அதனால அந்த ஹக்கு தஆலா இப்ப இந்த இரவையில நாம கண்ணு முழிக்க இல்லை, அல்லாஹ் முழிக்க வச்சிருக்கிறான். நாம திக்ர் செய்ய இல்லை, அல்லாஹ் செய்ய வச்சிருக்கிறான். अरे जिक्र செய்யும் போது நான் செய்யறேன்னு செஞ்சா ஷிர்க்குன்றாங்க குதுபனாங்க. तू फना हो जा रे, खत्म हो जाता குதுபனாங்க. எவ்வளவு ஆயிடுமா மதுக்கூர் ஐனே தாக்கிர் हो जाना. மௌலா உன் கூட இருந்து திக்ர் செய்யறத நீ கவனிக்கணும். இல்லல்லான்னு மோள அடிக்கிறது அவன் அல்லாஹ் தஆலா, பரசாத்துறது அல்லாஹ் தான். நம்ம வாய பாவிகளான நம்மளுடைய வாயை பயன்படுத்திக்கிட்டா, தேர்ந்தெடுத்துக்கிட்டா அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவனுடைய ரஹமத்து சாகு போக்கு தேடுதுமா. என் அடியான் ஏதாச்சும் ஒரு நற்கர்மம் இந்த ராவையில செய்ய மாட்டானா, அதை காரணமா வச்சு அவன் பாவங்களை மன்னிப்பிடுவார். நாம சில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடுவோம். சொல்லுங்க, அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா முஹம்மதின் வ ஸல்லிம் அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். யா ஷஃபீஅல் வரா ஸலாமுன் அலைக், யா நபியல் ஹுதா ஸலாமுன் அலைக். யா ஷஃபீஅல் வரா ஸலாமுன்
سيد الأصفياء سلام عليك سيد الأصفياء سلام عليك أحمد ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك مرحبا مرحبا سلام عليك واجب حبك على المخلوق يا حبيب العلا سلام عليك يا حبيب العلا سلام عليك مطلبي يا حبيبي ليس سواك أنت مطلوبنا سلام عليك أنت مطلوبنا سلام عليك سيدي يا حبيبي مولاي لك روحي فدا سلام عليك هذا قول غلامك عشقي منه يا مصطفى سلام عليك منه يا مصطفى سلام عليك يا نبي الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك فاتحة إلى حضرة الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولم يولد ولم يكن له إذا حسد بسم الله الرحمن الرحيم آمين ربنا لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة مقبولة منك إلى روح نبينا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء والمؤمنين أجمعين خصوصا إلى أرواح شيخنا من شيخ القادرية والچشتية وغوثية ونقشبندية ورفاعية وشهروردية وشاذلية اللهم انفعنا ببركاتهم اللهم انفعنا ببركاتهم اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونبر قلوبنا بنور معرفتك أبدا يا الله اللهم أحينا بك وأميتنا عن غيرك يا الله اللهم إنا نسألك القرب منك والنظر إليك في الدنيا والآخرة في الدنيا بقلوبنا وفي الآخرة بأعيننا يا أرحم الراحمين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا الله நாங்கள் உன் அடியார்கள் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ் நாங்கள் எங்களை முத்தகி என்று விளங்கையில் நாங்கள் பாவிகள் எங்களை உணர்வோடு வாழ்றல்ல இந்த உணர்வு மாத்து வஸ்விசு பிஹி நப்சுஹு என்று நீ திருமறையில சொன்ன அல்ல எங்களுடைய நப்சுகள்ல இருக்கிற ஊசாட்டம் உனக்கு தெரியும் அல்ல நாங்க எங்களை முத்தகின்னு விளங்கவே இல்லை நாங்க பாவங்களை உருவெடுத்தவர்கள் நாங்க பாவம் செய்யாத நேரமே இல்லை அல்ல இதற்கு காரணம் உனக்கு மாறு செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு இல்லாத என்றாலும் எங்களுடைய நப்சு ஷைத்தானுங்கிற விரோதிகளும் எங்களுடைய சகவாச கூட்டாளிகள் இந்த 3 வகை விரோதிகளால நாங்க மாறு செய்யறோம் எங்க உள்ளங்கள் உனக்கு வெளிச்சமா இருக்கல்ல உன்னுடைய அச்சத்தையும் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறல்ல உனக்கு மாறு செய்து உன் மனசை புண்படுத்தணும் உனக்கு வருத்தத்தை உண்டாக்கணுங்கிற நோக்கம் இல்ல உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னுடைய அருளா அடையணுன்னு தான் நாங்க ஆசைப்படுறோம்ல ஆனாலும் எங்களுடைய செயல் அதுக்கு மாத்தமா இருக்கிறோம் எங்களுடைய பாவங்களை நினைச்ச அவனை அழைக்க நான் கூசுகிறேன்
எங்க பாவங்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சா வீட்டை விட்டு துரத்திடும், மனைவிக்கு தெரிஞ்சா தல்லாசு கேட்பாரு, நண்பர்களுக்கு தெரிஞ்சா உறவு அத்தகைய பாவங்கள் எல்லாம் நீ பார்த்து அல்ல எங்களை பார்த்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற எங்க பாவம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சுட்டா அவன் முகத்துக்கு முன்னால போக முடியாது. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ பார்த்துக்கிட்டு அதுக்கு எங்கள்கிட்ட மறுப்பு இல்லைன்னா அதை நாங்க மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அத்தகைய பாவங்களை நாங்க வேணும்னு செய்யல. இது உனக்கு நல்லா தெரியும். இப்போ உன்னுடைய மன்னிப்பை தவிர வேற எந்த வழி அல்ல. எங்களை நீ மன்னிக்காம துரத்துனா வேற அல்லா இல்ல, வேற ஒரு வாசல் இல்ல, வேற இடத்துக்கு நாங்க போக முடியாது. உன்னுடைய ஆதரவு, நீ எங்களுக்கு ஆதரவு கொடுத்த நம்பி வாழ்ற தம்பி, உன்னுடைய ஹபீபி எங்களுக்கு கொடுத்த ஆதரவுகளை நம்பி வாழ்றோம். யாரெல்லாம் இந்த புனித இரவு எங்களுக்கு நீ பிச்சை கொடுத்த வேற எந்த உம்மத்துக்கு கொடுக்கலன்னு உன்னுடைய ஹபீபி சொல்லிவிட்டாங்க. இந்த இரவையில நீ எங்களுடைய தௌபாவை கபூல் செய்யணும், எங்க பாவங்களை நீ மன்னிக்கிற, நாங்க பிச்சை கேட்டதை கொடுக்கறது யாரெல்லாம் ஒரு இடத்துல நாங்க கேட்கிற பிச்சை எங்களை நீ மன்னிச்சிடலாம். எங்க மேல இருக்கிற கோவத்தினால எங்களை நீ வெறுப்பா பார்க்காத. எங்க நண்பன் யாரெல்லாம் எங்க கூட்டாளி எங்களை வெறுப்பா பார்த்தா மனசு சங்கடப்படும். நீ எங்களுடைய ரப்ப அல்ல, நீ வெறுப்போட பார்த்தா எங்க வாழ்வு இருந்து யாரெல்லாம் எங்க பாவங்களை நீ மறந்து, எங்க பாவங்களை நீ மன்னிச்சிடலாம். எங்களை நீ கருணை கொண்டு பாருல. நாங்களும் ஹபீபுடைய உம்மத்து, ஹபீபுடைய உம்மத்து காலில் முள்ளு குத்துனா உனக்கு தாக்கல. எங்களுக்கு இந்த துனியாவில காபிர்களால இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ பாருல. உனக்கு செஞ்ச துரோகங்களுக்காக காபிர்களை கொண்டு எங்களை நீ பழி வாங்கல. அவர்களுக்கு முன்னால் எங்களை நீ இழிவுபடுத்த, அவர்களை எங்கள் பேர்ல நீ சாட்டாத, அவர்கள் முன்னிலையில் எங்களை நீ கேவலப்படுத்தாத. எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்யலாம். நிச்சயமா நாங்க எவரு தவறு செஞ்சாலும் உன் வாசலை விட்டு ஓடாம இருக்கிறோம். உன்னோட திருக்கலிமா அவன் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீ நிச்சயமா மன்னிப்புங்கிற ஆதரவு வச்சிருக்கோம். இந்த புனிதமிக்க இரவை, இந்த இரவை எங்களுக்கு நசீபாக்கி கொடுத்த, இன்னும் பல லைலத்தில் கதிர நசீபாக்கி எங்களுக்கு நீண்ட ஆயுள கூட அல்ல, எங்களுக்கு சுகத்தை கூட அல்ல, எங்க மனைவி மக்கள் எங்க கண்களுக்கு குளிர்ச்சியா எங்களுக்கு பேர்ல, எங்க மனைவி மக்கள் பேர்ல நப்சு ஷைத்தான ஷாட்டாதல்ல. வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய பலா, பூமிகளிலிருந்து உதயமாகக்கூடிய முசீபத்தை விட்டு எங்களை காப்பாற்ற, எங்க வெள்ளாமைகள்ல மறக்க செய்யணும், எங்க வியாபாரங்கள்ல மறக்க செய்யணும். காபிர்கள் எங்களுடைய வாழ்வை நசுக்க பாக்குறாங்க. நீ எங்களை வாழ வச்ச யாரும் அதை கெடுக்க முடியாது. யாரெல்லாம் உன்னுடைய கொடையை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுத்த யாரும் கொடுக்க முடியாது. நாங்க வாழ்ந்தா உனக்காக, மறைந்த உனக்காக, அந்த நிலை எங்களுக்கு கூட அல்ல. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلي يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.